தமிழ் என்னிடம் கேட்ட அந்த கேள்வியில் என் மீதான அவள் நேசம் புரிந்தது. ஏன் தமிழுடன் இருக்கக்கூடாது என்று எனக்கும் தோன்றியது. அப்போ குழந்தைகள் ஆர்த்தி ஆகாஷ் இருவரையும் ஹேமா பார்த்துக் கொள்வாள். இப்பொழுதும் அவள்தானே பார்த்துக் கொள்கிறாள். ஆம், அவர்களை பார்க்க தோன்றும் பொழுது போய் பார்த்துக் கொள்கிறேன். ஹேமாவிடம் என்ன சொல்வது? வெளிப்படையாக சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். நம்பும்படி பொய் சொல்ல வேண்டும். எப்படி? எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்துவிட்டது. தினசரி போய் வருவதற்கு சிரமமாக இருக்கிறது. வார விடுமுறை அன்று மட்டும் வீட்டிற்கு வந்து செல்கிறேன் என்று சொன்னால் நிச்சயம் ஒத்துக்கொள்வாள். ஹேமாவிற்கு நான் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் விருப்பம். நானும் தமிழும் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் தமிழின் அம்மா தமிழை அவள் மாமாவுக்கல்லவா திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். ஆனால் இது சரியாக வருமா? நிச்சயம் சரியாக வரும். ஒன்றாக இருப்பது என்றால் தமிழ் என்ன சொல்கிறாள் என்று புரிகிறதா? ஒன்றாக இருக்க வேண்டும், அவ்வளவுதானே? அப்படியல்ல, நீ அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை தான் மறைமுகமாக சொல்கிறாள். திருமணமா? ஏன், அதிர்ச்சியாக இருக்கிறதா? இல்லை, அதிர்ச்சியாக ஒன்றுமில்லை. அப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் செய்து கொள்ளலாமே. ஜெயில் தண்டனை உனக்கு கிடைக்கும், பரவாயில்லையா? முதல் மனைவிக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்வது தவறு. அப்பொழுது ஹேமாவிடம் பேசிவிட்டால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டாள். அவள் சம்மதம் யாருக்கு வேண்டும்? பைத்தியக்காரன் மாதிரி உளராதே. ஒருவன் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் முதல் மனைவி சம்மதிக்க வேண்டும், அல்லது அவளை விவாகரத்து செய்ய வேண்டும். இதை தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை. அவள் சம்மதிக்க மாட்டாள் என்று உறுதியாக தெரிந்தால் மிச்சமிருக்கும் ஒரே வழி டைவர்ஸ் தான். ஹேமாவை டைவர்ஸ் செய்ய வேண்டுமா? ஏதாவது காரணம் இருக்கிறதா? உனக்கு தமிழ் வேண்டும் தானே? வேண்டும், அதில் ஒன்றும் மாற்றமில்லை. தமிழ் உனக்கு வேண்டும் என்றால் ஹேமாவை விட்டு நீ வர வேண்டும். ஏன், அது கட்டாயமா? என்ன சொல்கிறாய்? இருவரும் இருந்துவிட்டு போகட்டும். எப்படி? ஹேமா மனைவியாக இருக்கிறாள், ஆனால் தமிழ் மனைவியாக நடக்கிறாள். அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். உனக்கு மனசாட்சி என்பது இல்லையா என்ன? ஏன், உன்னை நேசிக்கும் இரண்டு பெண்களும் அப்பாவிகள். அவர்கள் உன்னை போன்ற சூழ்ச்சிக்காரர்கள் கிடையாது. அவர்கள் தாங்கள் விரும்புவதை உன்னிடம் வெளிப்படையாக சொல்கிறார்கள். சரிதான், உண்மையும் நேர்மையும் மட்டும்தான் எப்பொழுதும் வெல்லும். உண்மையை மறைப்பதோ அல்லது நேர்மையின்றி நடப்பதோ நீண்ட காலம் உதவாது. நேர்மையை பற்றி பேச வேண்டும் என்றால் நீ தமிழை யோசித்திருக்கவே கூடாது. எப்பொழுதும் வாய்ப்பாடு போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதை எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி வாழ்ந்தாக வேண்டும். நாளை இறக்கும் தருவாயில் எனக்கு கிடைத்த இந்த பிறவியை வீணடித்து விட்டேன் என்று நான் வருத்தப்பட விரும்பவில்லை. உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்தபடி நீ வாழ்வது தவறில்லை. அதற்காக மற்றவரை பாதித்து உனக்கு பிடித்தபடி வாழ்வது தவறுதானே? இந்த உலகில் யாரும் யாரையும் பாதிக்காமல் வாழ முடியாது. யாராவது ஒருவர் எப்பொழுதாவது நம்மை பாதிக்கத்தான் செய்வார்கள். அதையெல்லாம் பெரிதுபடுத்தினால் மனதிற்கு அமைதி கிடைக்காது. சரி, இப்படியே கண்டபடி யோசித்து குழப்பமாகாமல் ஏதாவது ஒரு பதில் தமிழுக்கு சொல். நிச்சயம் சொல்வேன். அவளுக்கு பிடித்த பதிலாகத்தான் சொல்வேன். அப்படியென்றால் இவ்வளவு வருடங்கள் உன்னுடன் வாழ்ந்த ஹேமா, கடனுக்காக வாழ்வதும் காதலுடன் வாழ்வதும் நிறையவே வேறுபாடுகள் கொண்டது. அப்படியென்றால் ஹேமாவுடன் நீ வாழ்ந்தது கடனுக்கான வாழ்வா? நேர்மையாக சொல்ல வேண்டும் என்றால் ஆமாம் என்பதுதான் பதில். உன்னை போன்ற ஒரு அயோக்கியனை எங்கும் காண முடியாது. ஏன், ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து 2 குழந்தைகளுக்கு தந்தையாகி பிறகு வேறொரு இளம்பெண்ணை பார்த்ததும் காமவசப்பட்டு அதற்கு காதல் மூலாம் பூசி அவளையும் உன் வலையில் வீழ்த்தி ஏற்கனவே உன்னுடன் இருப்பவளுடன் கடனுக்காக வாழ்கிறேன் என்று சொல்வது அயோக்கியத்தனத்தில் வராமல் வேறு எதில் வரும்? சரி, நான் அயோக்கியனாகவே இருந்துவிட்டு போகிறேன். எனக்கு தமிழ் வேண்டும், அவ்வளவுதான். உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள். இன்னும் கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு மற்றொரு இளம்பெண்ணை பார்த்தால் உனக்கு அவள் மீதும் காதல் தோன்றும், அப்படித்தானே? இல்லை, தோன்றாது. இவ்வளவு அவசரமாக நீ சொல்லும் பொழுதே நிச்சயமாக நீ தவறு செய்வாய் என்று தெரிந்துவிடுகிறது. புரியவில்லை. உனக்கு எப்பொழுதும் நீதான் முக்கியம். உன் நலன் எதுவோ அதுதான் எப்பொழுதும் நீ நாடுகிறாய். அதற்காக பலவித காரணங்களை நீயாகவே தேடி கண்டுபிடிக்கிறாய். அதை மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய். அப்படி உன்னால் மற்றவர்களை ஒப்புக்கொள்ள வைக்க முடியாவிட்டால் அவர்கள் கருத்து உனக்கு தேவையில்லை என்று அவர்களை தூக்கி எறிகிறாய். ஏதேதோ நானும் என் மனதும் பேசிக்கொண்டிருக்க தமிழ் என் பின்னால் வந்து நின்றாள். ஷேகர், சாரி. எதுக்கு? நான் தப்பா கேட்டுட்டேனா? அவள் பாவமாய் முகத்தை வைத்தபடி என்னை பார்த்து கேட்க எனக்கு தாங்கவில்லை. அவளை சட்டென்று இழுத்து அவள் இதழ்களில் முத்தமிட்டேன். அவள் இதழ்களின் மென்மை என் இதயம் வரை இறங்கியது. தமிழ்,
எனக்கு வாழ்க்கை ரொம்ப விரக்தியா போயிட்டு இருந்துச்சு. வாழ்க்கைனா என்னென்ன அறிமுகப்படுத்தினவளே நீதான். அப்படி இருக்கிற உன்னோட மனசு கஷ்டப்படியா நான் எப்பவுமே நடக்க மாட்டேன். நான் அவள் கண்களை பார்த்து சொல்ல அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. ஷேகர், எனக்கு அழணும் மாதிரி இருக்கு. ச்சே, என்ன இது லூசு மாதிரி? நிஜமா ஷேகர், என்னோட வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எனக்கு எதுவுமே கிடைக்கல. முதல் முறையா என்னோட ஆசையை கடவுள் நிறைவேற்றி வைக்கிறாரு. ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. அதான் அழணும் போல இருக்கு. உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்து அழட்டுமா? என் கண்களை பார்த்து கேட்ட அவளின் உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒன்றும் பேசாமல் என் மடியை காட்டினேன். படுத்துக்கொள் என்பதாய். அவள் என் மடியில் படுக்க, கடவுளே, இதைவிட நிறைவான நிமிடம் என் வாழ்க்கையில் எனக்கு வேற என்ன இருக்கிறது? ஒரு மாதிரி நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் கலந்த உணர்வு. அவள் கண்ணீர் என் மடியை ஈரமாக்க, உண்மையில் காதலின் மகத்துவத்தை முழுமையாக உணர்ந்தேன். எதுவும் பேசாமல், எதுவும் பேச தோன்றாமல் அந்த நிமிடங்களை கண்மூடி மௌனமாய் அனுபவித்தேன். என் கைவிரல்கள் அனிச்சை செயலாய் அவள் தலைமுடியை கோதிட, தமிழ் தன் இரு கண்கள் மூடி கிடந்தாள். எவ்வளவு நேரம் என்று தெரியவில்லை. அந்த நேரம் அப்படியே நீளாதா என்று இருவருக்கும் ஏக்கம் இருந்தாலும் வேறு வழியில்லாமல் அவள் என்னிடமிருந்து எழுந்து கொண்டாள். மணி பார்த்தேன், இரவு 9. தமிழிடம் விடை பெற்று என் வீட்டிற்கு செல்லும் பொழுது 9:30. குழந்தைகள் இருவரும் தூங்கிவிட்டார்கள். ஆனால் ஹேமா இன்னும் தூங்காமல் டிவி பார்த்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். ஏதாவது கேட்பாள், திட்டுவாள், கோபப்படுவாள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் பாசமாய் பார்த்தாள். ரொம்ப வேலையாப்பா? சரி, குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஹேமா சொல்ல உரிமையாய் கோவப்படுவது போல் நடித்தேன். இன்னைக்கு எங்களுக்கு மீட்டிங் இருந்துச்சு, அதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? டைமுக்கு சாப்பிட்டுன்னு சொன்னல. பரவாயில்லப்பா, வேலை செஞ்சு களைப்பா வர உங்களுக்காக காத்துக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நீங்க வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சாப்பிட்டா கிடக்குது. தூய்மையான அன்போடு சொல்பவளிடம் நீ எனக்கு வேண்டாம் என்று எப்படி நான் சொல்வது? என் மனசாட்சி கேள்வி கேட்க, மூடிட்டு அமைதியாக இரு என்று சொன்னேன். நீ உருப்பிட மாட்ட என்று மனசாட்சி வாயை இருக்க மூடிக்கொண்டது. குளித்துவிட்டு வந்தேன். டைனிங் டேபிள் முன் அமர ஹேமா டிஃபன் எடுத்து வைத்தாள். சப்பாத்தி, சிக்கன் கிரேவி. உற்சாகமாக உணர்ந்தேன். என்ன சர்ப்ரைஸ், சிக்கன் எடுத்திருக்க? உங்க பொண்ணு கேட்டா, சரின்னு இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுத்தேன். ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளவு ருசி. நீ உட்காந்து சாப்பிடு. நான் சொல்ல சாப்பிட்ட என் முகம் மலர்ந்ததை ரசித்து பார்த்தவள் தனக்கு தட்டி எடுத்து வைத்துக்கொண்டு அமர்ந்தாள். இருவரும் சாப்பிட்டு முடித்தோம். எனக்கு கொஞ்ச நேரம் டிவி பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. தூங்கலையாங்க? ஹேமா கேட்க, நீ தூங்கு, நான் அப்புறம் தூங்குறேன். சற்று நேரம் ஒன்றும் பேசாமல் மௌனமாய் நின்ற ஹேமா என் அருகில் வந்தாள். உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? அவள் சொல்ல எனக்கு உள்ளே திடுக்கிட்டது. என்ன கேட்கப் போகிறாள்? ஒருவேளை ஏதாவது தெரிந்திருக்குமோ? எப்படி தெரியும்? அதற்கு வாய்ப்பே இல்லையே. என் பள்ளியில் பணிபுரியும் யாரும் வீட்டிற்கு வரமாட்டார்கள். நான் டியூஷனும் எடுப்பதில்லை. அதனால் பள்ளியில் என்ன நடந்தாலும் சரி, அது ஹேமாவிற்கு தெரியாது. தெரியாமல் பார்த்து கொள்வதில் நான் மிகவும் கெட்டிக்காரன். நன்றாக யோசித்து எதுவும் தவறாக இருக்காது என்று தோன்றியது. ஏங்க? ஹேமா மீண்டும் அழைத்தாள். சொல்லேம்மா, உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கலாமான்னு கேட்டேன். எதுவும் நினைக்க மாட்டேன், கேளு. நான் சொல்ல சற்று நேரம் என் முகத்தை பார்த்தவள் கொஞ்சம் தயங்கி பின் கேட்டாள். என்ன உங்களுக்கு பிடிக்கலையாங்க? உங்களுக்கு என்னை பிடிக்கலையா என்று ஹேமா அப்படி கேட்பாள் அப்படி நான் எதிர்பார்க்கவில்லை. என்னாச்சு ஹேமா, ஏன் அப்படி கேட்குற? பதில் சொல்லுங்க ப்ளீஸ். இவளுக்கு ஏதோ விஷயம் தெரிந்திருக்கிறது, அதனால் தான் இப்படி கேட்கிறாள். உள்ளே கொஞ்சம் டென்ஷனாக உணர்ந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் சமாளித்தேன். என்ன லூசு மாதிரி கேட்டுக்கிட்டு? சொன்னபடி அவளை இழுத்து என் மடியில் அமர வைத்தேன். அவள் என்னை பார்க்காமல் கீழே பார்த்து கொண்டிருக்க அவள் முகத்தை நிமிர்த்தினேன். ஹேமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை எப்பவும் பிடிக்காமலாம் போகாது. நான் சொல்ல அவள் முகம் மலர்ந்தது. நிஜமா வாங்க? இப்பதாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமா, எதுக்காக இந்த கேள்வி? காலையில தாலி செயின் கட்டாயி கீழே விழுந்துடுச்சு. மனசெல்லாம் ஒரே படபடப்பா போயிடுச்சு. அழுதுட்டே உட்காந்துருந்தங்க. சி, என்ன ஹேமா இது? இதுக்கெல்லாம் போய் யாராவது அழுவாங்களா? தங்கமா இருந்தாலும் அது ஒரு மெட்டல், அவ்வளவுதான். செயின் கட்டாரத்துக்கெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அதுக்காகலாம் போய் ஃபீல் பண்ணுவாங்களா என்ன? கேட்ட நான் அவளை அணைத்து கொள்ள கண்கள் மூடிக்கொண்டாள். எனக்கு நிம்மதியாக இருந்தது. நல்ல வேளை, வேறு ஏதாவது தெரிந்திருக்குமோ என்று நானும் பயந்து விட்டேன். அதே நேரத்தில் இப்படி பயப்பட்டது எனக்கு வேடிக்கையாக இருந்தது. தெரிந்தால் தெரிந்துவிட்டு போகட்டுமே, நானே சொல்ல வேண்டிய வேலை மிச்சம். இருவரும் சீக்கிரமாகவே உறங்க சென்று விட்டோம். மறுநாள் பொழுது விடிந்த பின் வழக்கத்திற்கு மாறாக ஹேமா எழுந்திருக்காமல் படுக்கையிலேயே கிடக்க அருகில் சென்று அவள் நெற்றியை தொட்டு பார்த்தேன். சுட்டது. ஹேமா, உனக்கு ஃபீவர் அடிக்குது? ஆமாங்க,
நைட்டு தூங்க முடியல. எந்திரிச்சு மாத்திரை போட்டுட்டு படுத்திருக்கேன். என்னை எழுப்பி விட வேண்டியது தானே? நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க. அதான் எழுப்ப மனசே வரல. ஹேமா சொல்ல எனக்கு நெகிழ்ந்தது. சரி சரி, நான் லீவ் போடுறேன். நீ கிளம்பு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஐயோ வேண்டாங்க, நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புங்க. நான் மாத்திரை போட்டிருக்கேன், சரியாயிடும். சரியாகலனா அப்புறம் பார்த்துக்கலாங்க. ஹேமா சொல்ல எனக்கும் அது பிடித்திருந்தது. லீவ் போட்டால் தமிழை பார்க்க முடியாதே. சரி, நீ இன்னைக்கு ஒன்றும் சமைக்க வேண்டாம். நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன். ஹோட்டல் சிவசக்தி டிஃபன் வாங்கிவிட்டு வர கிளம்பினேன். குழந்தைகளுக்கு பூரி மசாலாவும் எனக்கும் ஹேமாவிற்கும் மசால் தோசை ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தேன். அப்பொழுது என் மொபைல் அடித்தது. தமிழ். என் முகம் மலர்ந்தது. குட் மார்னிங் தமிழ். குட் மார்னிங் சேகர். என்ன காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்க? எடுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, எடுத்துட்டீங்களே. ஏன், வீட்டில் இருக்கீங்களே அதான். அதனால என்ன? என்னாச்சு தமிழ், இப்போவே ஃபோன் பண்ணியிருக்க? ஏன் பண்ணக்கூடாதா? உங்களுக்கு நான் கால் பண்ணணும்னா குறிப்பிட்ட நேரத்தில் பண்ணணுமா? எப்போவுமே பண்ணக்கூடாதா? ஏய், நான் எப்போ அப்படி சொன்னேன்? அப்புறம் எதுக்கு கேட்குறீங்க? இப்போவே கால் பண்ணிட்ட, அப்புறம் கால் பண்ணிட்டேன்னு. எனக்கு அவள் கோபம் சிரிப்பை வரவழைத்தது. தமிழ், என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி கேட்டேன், புரியுதா? ஏன், விஷயம் இருந்தால் தான் கால் பண்ணணுமா? சும்மாலாம் கால் பண்ணக்கூடாதா? எனக்கு மீண்டும் சிரிப்பு வந்தது. ஏதோ கோபமாக இருக்கிறாள், ஆனால் என்ன கோபம் என்று தெரியவில்லை. நானே கண்டுபிடிக்க வேண்டும். விஷயம் இல்லைனா கூட நீ எப்போ வேணாலும் கால் பண்ணலாம், ஓகேவா? உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தா மற்ற வேலையை நான் பார்க்க வேண்டாமா? என்னாச்சு தமிழ்? ஏன்? ஏய் சொல்லுடி. ஆ, பைத்தியம் பிடிச்சிடுச்சு. என்னடியாச்சு? உங்களை பார்க்கணும் போல இருக்கு. நான் தான் ஸ்கூலுக்கு வரேனே. உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? தமிழ்ல தானே சொல்றேன். எனக்கு இப்போ உங்களை பார்க்கணும் போல இருக்கு. இப்ப வா. ஏன் முடியாதா? அப்படி இல்ல, கிளம்பி வரீங்க. தமிழ், ஒரு சின்ன விஷயம். என்ன சொல்லுங்க? ஹேமாவுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர். அதான் ஹேமாவுக்கும் குழந்தைங்களுக்கும் டிஃபன் வாங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். வாங்கி கொடுத்துட்டு வரேன். வேண்டாம். புரியல. வர வேண்டாம், ஸ்கூல்ல மீட் பண்ணிக்கலாம். இப்ப எதுக்கு கோவப்படுற? ஹலோ சார், நீங்க பெரிய ஆளு. உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? இல்ல எனக்கு என்னதான் ரைட்ஸ் இருக்கு? சரி சரி, நான் வரேன். வேண்டாம், இப்பவே வரேன். நிஜமாவா? அவங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்க. உன்னை வந்து பார்த்துட்டு போயிட்டு வாங்கி கொடுத்துட்றேன். நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா. பார்சலை கொஞ்ச நேரத்திற்கு பிறகு வந்து வாங்கிக் கொள்வதாக சொல்லிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தேன். ரீட்டா ஸ்கூல் நோக்கி விரைந்தேன். அடுத்த 1/4 மணி நேரத்தில் தமிழின் வீட்டை அடைந்தேன். அழைப்பு மணி அடிக்க தமிழ் கதவை திறந்தாள். என்னை மகிழ்ச்சியுடன் பார்த்தாள். சாரி. எதுக்குடி? காலையிலேயே உங்களை அலைய விட்டுச்சிட்டேன். பரவாயில்ல. சொன்ன நான் கேட்டேன். அம்மா என்ன பண்றாங்க? தூங்கிட்டு இருக்காங்க. தமிழ் சொல்ல வசதியா போச்சு என்று சிரித்தேன். ஏன்? அவள் பதட்டமாக கேட்க அவளை என்னோடு அணைத்து கொண்டேன். ஹே லூசு, என்னடி ஆச்சு? எதுக்கு காலையிலே கோவமா பேசின? அது வந்து, சொல்லு. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்க ஞாபகமாவே இருந்துச்சா, உடனே உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. அவளுடன் பேசிக்கொண்டே அவளை இன்னும் இறுக்கினேன். வலிக்குதாடி? இல்ல, நல்லா இருக்கு. அவள் நெற்றியில் முத்தமிட்டேன். ஷேகர், என்னால நார்மலா இருக்க முடியல. எனக்கு தெரியுது நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு. இருந்தாலும் என்னால இப்படி பண்ணாம இருக்க முடியல. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மாட்டேன்டி. அவள் கன்னங்களில் என் இதழ்களால் ஒற்றி எடுத்தேன். உண்மையை சொல்ல போனா, நமக்குள்ள எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னுடையவர்னு என் மனசுல தோணுது. நீங்க எனக்கு மட்டும்தான். உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு தோணுதுப்பா. கண்கள் கலங்க சொன்னவள் முகத்தை நிமிர்த்தினேன். தமிழ், இந்த ஷேகர் எப்பவுமே உனக்கு மட்டும்தான். நிஜமா? சத்தியம் பண்ணவா? நான் அவள் இதழ்களில் அழுத்தமாய் முத்தமிட்டேன். இருவரும் நாங்கள் எங்கிருக்கிறோம் என்று மறந்தோம். இருவரின் இதழ்களும் இருவரின் இதழ்களையும் நலம் விசாரித்து கொண்டன. இணைந்த இதழ்கள் பிரிய மனமின்றி இணைந்தே கிடந்தன. காலம் உறைந்தால் காதலுக்கு நன்று என்று தோன்ற இருவரும் விலகவும் இல்லை, விலக முயற்சிக்கவும் இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து மெதுவாக கேட்டாள். சத்தியம் பண்றேன்னு சொன்னீங்க? இப்ப பண்ணேனே. இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல சத்தியமா? காதலி கிட்ட சத்தியம் பண்ணணும்னா காதலன் இப்படிதான் சத்தியம் பண்ணணும். யாருங்க உங்களுக்கு பேச கத்து கொடுக்கறது? நீதான். நானா? எப்படி? உன்னோட 2 கண்ணை பார்த்தா காலம் ஃபுல்லா கவிதை எழுதலாம். அப்புறம் உன் உதட்ட பார்த்தா தமிழ் தன்னால வரும். ஏன் அப்படி? நீ தமிழ் டீச்சர். எப்பவும் உன்னோட உதடு தமிழ் பத்தி தானே பேசுது, அதான். அடடடடடா. ஏன், பேசியே மயக்கிறது எப்படின்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஆனா நீ பேசாமலே என்னை மயக்கிட்ட. போதும் போதும். தமிழ் சொல்ல நான் சிரித்தேன். ஏதாவது சாப்பிடுங்க. சொன்ன தமிழை பார்த்து புன்னகைத்தபடி நான் ரெடி என்றேன். என் பார்வையை புரிந்தவள், சாப்பிடு சொன்ன என்றவள். என்ன மெனு? தோசை, தக்காளி சட்னி. நீ சாப்பிடு. ஏன், என் கூட சாப்பிட மாட்டீங்களா?
தமிழ் கேட்க சரி என்றேன் உடனடியாக. பயமா என்று தமிழ் சிரிக்க, நீ ஏதாவது கேள்வி கேட்டா சந்திரமுகி ஜோதிகா மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு என்றேன். தமிழ் விழுந்து விழுந்து சிரித்தாள். அந்த பயம் இருக்கணும் சேகர். சரி சீக்கிரம் டிஃபன் கொண்டா, சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். அவள் தோசையும் தக்காளி சட்னியும் கொண்டு வந்து வைக்க அவளோடு சேர்ந்து சாப்பிட்டேன். அதன் பிறகு சற்று நேரம் அவளுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு விடை பெற்றேன். நேரம் பார்க்க 8:30. ஆரத்தி ஆகாஷ் இருவரும் இன்னும் 1/4 மணி நேரத்தில் ஸ்கூல் வேன் வந்துடும். அட கடவுளே, அதற்குள் ஹோட்டலுக்கு போய் பார்சல் வாங்கி கொண்டு அவர்களை எப்படி சாப்பிட வைக்க முடியும்? பைக்கை பிசாசு வேகத்தில் ஓட்டினேன். 5 நிமிடங்களில் ஹோட்டலை அடைந்தேன். பார்சலை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு விரைந்தேன். என்னதான் வேகமாக சென்றும் நான் வீட்டை அடையும் பொழுது ஸ்கூல் வேன் நின்றிருந்தது. ஆகாஷ் ஆர்த்தி இருவரும் என்னை பார்த்ததும் டாடா காண்பித்தார்கள். வேனில் ஏறிக்கொண்டார்கள். வேன் கிளம்பியது. பார்சலுடன் வீட்டிற்குள் நுழைந்தேன். ஹேமா சமையலறையில் ஏதோ செய்து கொண்டிருந்தாள். சத்தம் கேட்டு வெளியே வந்து என்னை பார்த்தாள். என்னப்பா, ஹோட்டல்ல லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல விடுங்க, நான் உப்மா பண்ணி கொடுத்துட்டேன், சாப்பிட்டு தான் கிளம்புறாங்க. மிக இயல்பாக அவள் சொல்ல எனக்கு உறுத்தியது. தமிழ்தான் என்னை அழைத்தாள் என்றால் எனக்கு எங்கே அறிவு போனது? காதலிக்கலாம், ஆனால் காதல் மட்டுமே கவனத்தில் இருந்தால் அதைவிட நாசம் செய்வது வேறு ஒன்றும் இல்லை. புத்திக்கு உரைத்தது. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன வாங்கிட்டு வந்தீங்க? கேட்ட ஹேமா பார்சலை பிரித்து பார்த்தாள். சரி, நீங்க சாப்பிடுங்க. மசால் தோசை எடுத்து வைத்தாள். எனக்கு உண்மையாகவே சாப்பிட தோன்றவில்லை. இருந்தாலும் சாப்பிடாமல் இருந்தால் ஹேமா ஏதாவது நினைத்துக் கொள்வாள் என்று சாப்பிட்டேன். எனக்கு யோசனை ஓடியது. இனிமேல் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து எப்பொழுதும் தவறக்கூடாது. எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். உடம்பு பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? ஹேமாவிடம் கேட்டேன். இல்லங்க, இப்ப பரவாயில்ல. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. பள்ளியை அடைந்ததும் என் சீட்டிற்கு போவதற்கு முன்பாக தமிழ் சீட்டை பார்த்தேன். என்னை புன்னகையுடன் பார்த்தாள். உள்ளங்கையை காட்டினாள். என்னவென்று சரியாக தெரியாததால் அருகில் சென்று பார்த்தேன். அவள் உள்ளங்கையில் இருந்தது மிஸ் யூ. தமிழின் உள்ளங்கையில் மிஸ் யூ என்று எழுதியிருந்ததை பார்த்து எனக்கு நெகிழ்ந்தது. என் மீது இவ்வளவு உயிராக இருக்கிறாள். இவளுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் செய்த மிக சிறந்த புண்ணியத்தின் பலன்தான் இவள் எனக்கு கிடைத்திருப்பது. தமிழ் எனக்கானவள். நான் திருமணம் செய்திருக்க வேண்டிய பெண். என் திருமணத்திற்கு முன்பே நான் இவளை சந்தித்திருந்தால் இவள்தான் என் மனைவி. கடவுள் ஏன் சரியான நபர்களை எப்பொழுதும் தவறான காலங்களிலேயே சந்திக்க வைக்கிறார்? இந்த கேள்வி எனக்குள் அடிக்கடி வரும். எல்லாமே ஏதோ ஒன்றின் படிதான் நடக்கிறது. இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்க தவறிய பல நபர்கள் இருக்கலாம். அவர்களை குறித்து நமக்கு எந்த கவலையும் இல்லை. நான் இதே பள்ளியில் பல வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். எவர் மீதும் எனக்கு தடுமாற்றம் வந்ததில்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் யாருடனும் பேசியது கூட இல்லை. இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் தமிழ் ஆசிரியர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று ஏன் தீர்மானிக்க வேண்டும்? அப்படி நியமிக்கப்பட்ட ஆசிரியை ஒரு இளம்பெண்ணாக ஏன் இருக்க வேண்டும்? அப்படியே இருந்தாலும் அவள் ஏன் என் மனதை கவர வேண்டும்? அப்படியே அவளால் நான் கவரப்பட்டு அவளுடன் பழக முயற்சித்தாலும் அவளுக்கும் ஏன் என்னை பிடித்திருக்க வேண்டும்? இதற்கெல்லாம் காரணம் யோசித்தால் இதுதான் காரணம் என்று சொல்ல இயலாது. ஆனால் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று ஏதோ ஒன்று நம் அனைவரையும் நமக்கு தெரியாமல் இயக்குகிறது. நாம் எளிதில் சொல்லிவிடலாம், இது சரி, இது தவறு என்று. சிலர் நினைப்பீர்கள், நான் செய்வதற்கு நியாயம் கற்பிக்கிறேன் என்று. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் எவருக்கும் என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நான் செய்வது உங்களுக்கு தவறாக தோன்றினால் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் தவறு என்ன சொல்வதற்காக எனக்கு விருப்பமான ஒன்றை நான் செய்யாமல் இருக்க முடியாது. நீங்கள் சரி என்று சொல்வதற்காக எனக்கு விருப்பமில்லாததை செய்யவும் முடியாது. என் வாழ்க்கையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் ஒரு பார்வையாளராக இருந்தால் மட்டும் போதும். அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான். நீங்கள் நீதிபதி ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு நீதி சொல்வதற்கு முயற்சிக்க வேண்டாம். எனக்கு மட்டுமல்ல, எவருக்கும் அறிவுரை சொல்கிறேன், நீதி சொல்கிறேன் என்று முயற்சி செய்யாதீர்கள். எல்லோருக்கும் சரி என்றால் என்னவென்று தெரியும், தவறு என்றால் என்னவென்று தெரியும். தவறு செய்தால் என்ன விளைவுகள் வரும் அதுவும் தெரியும். அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்து கொள்வார்கள். நான் கொஞ்சம் கடினமாக பேசுவதாக தயவு செய்து நினைக்காதீர்கள். உண்மையை சொல்கிறேன். உண்மை நேர்மையாகத்தான் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சமல்ல, நிறையவே சகிப்புத்தன்மை வேண்டும். இப்பொழுது நான் ஏன் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரியவில்லை. அடுத்து நான் என்ன செய்வது என்று கூட எனக்கு புரியவில்லை. தமிழ் வேண்டும் என்று மட்டும் என் மனதில் நன்றாக பதிந்துள்ளது. ஆனால் அதற்கான முயற்சிகளை எப்படி மேற்கொள்வது என்பதில் நான் இன்னும் குழம்பி போய்தான் இருக்கிறேன். அன்று மாலையில் ஆர்த்தி என்னிடம் வந்தாள். அப்பா, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா
என்னம்மா வேணும்? ஒரு இந்தியா மேப்பு, ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸு, அப்புறம் 2 நோட் புக். சரி வாம்மா போலாம். அப்பா நானும் வரேன்ப்பா. ஆகாஷ் ஓடி வர அவனை தூக்கிக் கொண்டேன். சரிப்பா. ஹேமா பார்க்க அவளிடம் நீயும் வரியா என்று கேட்டேன். இல்லங்க, நீங்க 3 பேரும் போயிட்டு வாங்க. நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். வேண்டாவா, எப்ப பார்த்தாலும் வீட்லயே தானே இருக்க. சும்மா வெளியில போயிட்டு வரலாம். நான் அழைக்க அவள் விழிகள் மலர்ந்தன. 2 மினிட்ஸ் சொன்னவள் உள்ளே சென்று உடை மாற்றி தலை சீவி வந்தாள். காரை வெளியில் எடுத்தேன். நாங்கள் 4 பேரும் எங்காவது சென்றால் மட்டும்தான் கார். பெரும்பாலும் நான் பைக்கை தான் எடுப்பேன். ஆர்த்தி ஆகாஷ் இருவரும் பின்னால் ஏறிக்கொள்ள ஹேமா முன்னால் ஏறிக்கொண்டாள். எங்க போலாம்? பன்னீர்செல்வம் பார்க் போங்க, அங்க எல்லாமே கிடைக்கும். ஹேமா சொல்ல காரை ஸ்டார்ட் செய்தேன். நீண்ட நாட்கள் ஆகின்றன நாங்கள் 4 பேரும் இப்படி ஒன்றாக வெளியில் போய். பன்னீர்செல்வம் பார்க்கில் கார் பார்க்கிங்கில் காரை பார்க் செய்துவிட்டு கடைவீதியில் நடந்தோம். வெங்கடேஸ்வரா கூல்ட்ரிங்க்ஸ் தாண்டும் பொழுது அப்பா அப்பா ஐஸ்கிரீம் என்றாள் ஆர்த்தி. வேண்டாம், சளி பிடிச்சிடும், சும்மா இரு. ஹேமா சொல்ல பரவாயில்லையம்மா, என்னைக்காவது ஒரு நாள் தானே, பாவம் ஆர்த்தி. சொன்னபடி உள்ளே நுழைந்தேன். என்ன சார் வேணும்? 2 வெண்ணிலா, 2 பாதாம் கீர். வெளியே வரும்பொழுது அனைவர் மனமும் நிறைந்திருந்தது. ஆர்த்தி என் கையை பிடித்தபடி நடந்தாள். செந்தில் புக் பேலஸில் நோட்புக் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொண்டோம். மீண்டும் நடக்கும் பொழுதுதான் எனக்கு அந்த எண்ணம் தோன்றியது. சினிமாவுக்கு போய் நிறைய மாதங்கள் ஆகிவிட்டது, ஏன் போகக்கூடாது? ஹேமா, சினிமாவுக்கு போலாமா? நான் கேட்க அவள் முகம் சட்டென்று மலர்ந்தது. கார் பார்க்கிங்கை நோக்கி நடக்கும் பொழுது என் மொபைல் அடித்தது. எடுத்து பார்த்தேன். புது எண். யார் இது? ஹலோ சார், குட் ஈவினிங். என் பேர் இளங்கோ. அந்த பேரில் எனக்கு யாரும் தெரிந்தவர்கள் அல்லது நண்பர்கள் இருக்கிறார்களா என்று யோசித்தேன். யாரும் இல்லை. இளங்கோனா? சாரி சார், நான் உங்க கூட ஒர்க் பண்ற தமிழ் டீச்சரோட மாமா பேசுறேன். எனக்கு சட்டென்று ஆத்திரமானது. இவன் எதற்காக என்னை கூப்பிடுகிறான்? யார் என் நம்பரை கொடுத்திருப்பார்கள்? ஒருவேளை தமிழ் கொடுத்திருப்பாளோ? எதற்காக இவனிடம் போய் என் நம்பரை கொடுக்க வேண்டும்? சார் இருக்கீங்களா? எனக்கு அவனிடம் பேசுவதற்கு கடுப்பாக இருந்தது. இருந்தாலும் சமாளித்தபடி சொன்னேன். இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரா பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? சார் ப்ளீஸ். இங்க பாருங்க இளங்கோ, நான் இப்போ பிஸியா இருக்கேன். உங்களுக்கு என்னோட நம்பரை யார் கொடுத்தாங்க? அக்கா தான் சார் கொடுத்தாங்க. உங்ககிட்ட பேச சொன்னாங்க. அவங்க உங்ககிட்ட ஆல்ரெடி பேசியிருக்காங்களாமே. அவன் சொல்ல எனக்கு கடுப்பானது. அந்த கிழவி போய் சேர்ந்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. சார் இருக்கீங்களா? இருக்கேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஊர்ல தான் சார் இருக்கேன். காலையில ஈரோடு வரேன். உங்களை கொஞ்சம் நேரா பார்க்கணும். என்ன எதுக்காக பார்க்கணும்? ப்ளீஸ் சார், நேரா வந்து சொல்றேன். போய் தொலைய மாட்டான் போலையே. சார் நீங்க எப்போ ஃப்ரீ? நாளைக்கு ஸ்கூல் லஞ்ச் பிரேக்ல என்னை வந்து மீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இளங்கோ வைத்துவிட சற்று முன்னிருந்த உற்சாகமான மனநிலை என்னை விட்டு போய்விட்டது. என் முகத்தை பார்த்த ஹேமா என்னிடம் வந்து மெதுவாக கேட்டாள். என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? கொஞ்சம். வேணும்னா வீட்டுக்கு போயிடலாமா? சினிமாக்கு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஹேமா சொல்ல எனக்கும் அது சரியாகப்பட்டது. என்னால் சினிமாவில் கவனம் செலுத்த முடியாது. அது மட்டுமல்ல, என் மனநிலை மாறிவிட்டது. வீட்டிற்கு வந்த பின் நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டிருந்தேன். அந்த இளங்கோ வருவது தமிழுக்கு தெரியாதா என்ன? தமிழின் அம்மா என்று சொல்லும் பொழுது தமிழுக்கு அவளை பிடிக்கவில்லை என்றுதானே சொன்னார். அப்படியென்றால் அந்த இளங்கோ நிச்சயமாக தமிழிடம் தான் வருவதை பற்றி ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான். அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதையும் உடனே நம்பிவிடக்கூடாது. மொபைல் எடுத்துக்கொண்டு மாடிக்கு வந்தேன். தமிழுக்கு அழைத்தேன். சொல்லுங்க சேகர், என்ன சர்ப்ரைஸ்? நீங்களே இந்த டைம் கால் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து என்ன, என்னமோ புதுசா பேசுற மாதிரி தயங்குறீங்க. என்ன தயக்கம்? சும்மா சொல்லுங்க. அவள் குரலில் தெரிந்த இயல்பு தன்மையில் அவன் வருவது அவளுக்கு தெரியாது என்று புரிந்தது. எதற்கும் நேரடியாக கேட்டுவிடலாம், அது நல்லது என்று யோசித்து நான் கேட்டேன். இளங்கோ யாரு? ஏ சார், உங்களுக்கு எப்படி தெரியும்? இவள் ஒருத்தி. நாம் ஏதாவது கேட்டால் நமக்கு பதில் சொல்லாமல் வேறு ஏதாவது கேள்வி கேட்பாள். அதற்கு நாம் பதில் சொல்லவில்லை என்றால் அவளுக்கு கோபம் வந்துவிடும். வேறு வழியில்லாமல் தமிழின் அம்மா அன்று ஹாஸ்பிட்டலில் என்னிடம் சொன்னதை தமிழிடம் சொன்னேன். இது ஏன் சேகர் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல? நீங்க உண்மையே சொல்லணும்னா எனக்கு அந்த விஷயம் கடுப்பா இருந்துச்சு. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல மறுமுனையில் சிரித்தாள். புரியுது புரியுது. சொன்ன தமிழ் தொடர்ந்தாள். அவன் என்னோட மாமா. எங்க அம்மாவுக்கு ஒரே தம்பி. அவனுக்கு உனதான் ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆமா, பலமுறை வந்து லவ் சொல்லியிருக்கான். ஆனா எனக்கு பிடிக்கல, முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் தமிழ்? தெரியல, காரணம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அவனை எனக்கு பிடிக்காது. இப்ப எதுக்கு அவனை பத்தி கேட்டீங்க? அது வந்து பரவாயில்ல சொல்லுங்க. எனக்கு ஃபோன் பண்ணி என்னை நேரா பார்க்கணும்னு சொன்னான். உங்களையா? உங்களை எதுக்கு அவன் பார்க்கணும்? அதையும் கேட்டேன். நேர்ல சொல்றேன்னு சொன்னான். மேற்கொண்டு சற்று நேரம் அவளிடம் பேசிக்கொண்டிருந்து விட்டு கீழே வந்தேன்.
அவன் வருவது தமிழுக்கு தெரியாது. என்னிடம் என்ன பேச வேண்டும் அவனுக்கு? சரி பேசட்டும், எப்படியும் வரத்தானே போகிறான். மறுநாள் உணவு இடைவெளியை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். யார் காரிடாரை கடந்து சென்றாலும் என் பார்வை காரிடாரை விட்டு மீண்டது. நேரம் ஆகிக் கொண்டே இருக்க யாரும் வருவதாக தெரியவில்லை. அப்பொழுது அட்டெண்டர் முருகேசன் என்னிடம் வந்தார். சார். சொல்லுங்க முருகேசா. சங்ககிரி எஸ்ஐ உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு. எனக்கு பதட்டமானது. என்ன, எஸ்ஐ வந்திருக்கிறாரா? வர சொல். அடுத்த 2வது நிமிடத்தில் அந்த இளைஞன் உள்ளே நுழைந்தான். ஹலோ சார், நான் இளங்கோ, சங்ககிரி எஸ்ஐ, தமிழோட மாமா. அவன் சொல்ல எதுவும் பேசாமல் எதிரிலிருந்த நாற்காலியை கை காட்டினேன். நான் இளங்கோ. நினைவு தெரிந்த நாள் முதல் எனக்கு தமிழ் என்றால் மிகவும் பிடிக்கும். என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு திருமணத்தில், ஏதோ ஒரு சண்டையில் 2 குடும்பங்களும் பேசாமல் போய்விட்டோம். என் அப்பா வரதராஜன் பாசமானவர்தான். ஆனால் அவரை மீது ஏதாவது செய்துவிட்டால் அதன் பேர் அவர்களை சுத்தமாக கண்டுகொள்ள மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஒரு சொந்தம் இருந்ததையும் மறந்து விடுவார். அப்பொழுது நான் 3வது படித்து கொண்டிருந்தேன். தமிழ் கைக்குழந்தை. பள்ளி விட்டு வரும்பொழுது பாப்பா பாப்பா என்று தான் ஓடி வருவேன். அது என்னமோ தெரியவில்லை, தமிழை அப்போதே எனக்கு நிறைய பிடித்து போனது. மாமாவிற்கும் அப்பாவிற்கும் என்ன சண்டை என்று தெரியவில்லை. உன் சங்காத்தமே வேண்டாம் என்று அப்பா சொல்ல, மாமாவும் அக்காவையும் தமிழ் பாப்பாவையும் கூப்பிட்டு கொண்டு வெளியேறிவிட்டார். எதுவும் தெரியாமல் நான் அவர்கள் பின்னாலே ஓடினேன். எங்கள் வீட்டிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் 1/2 கிலோமீட்டர் தூரம். அவர்கள் நடந்து செல்ல நானும் அவர்கள் பின்னாலே ஓடினேன். அக்கா என்னை அருகில் அழைத்து கண்ணீருடன் என் தலையை கோதிவிட்டாள். இளங்கோ, நல்லா படிக்கணும், அப்பா சொல்றபடி கேட்டு நடக்கணும், குட் பாய்னு பேர் எடுக்கணும், ஓகேவா? அக்கா. சொல்லுப்பா. பாப்பா. அதற்கு மேல் எனக்கு வார்த்தை ஒன்றும் வரவில்லை. என் மாமா என்னை வெறுப்புடன் பார்த்தார். அவருடைய பையன் தானடா நீயும், போடா. மாமா, பாப்பாவை ஒரு முறை தூக்கிக்கிற மாமா. நான் கெஞ்ச என் மாமா என்னை கோபமாக பார்த்தார். அப்பொழுது அங்கே வந்த என் அப்பா என்னை தரதரவென்று இழுத்து வந்து விட்டார். நானும் அதன் பிறகு ஒவ்வொரு விடுமுறைக்கும் தமிழ் பாப்பா எங்கள் வீட்டிற்கு வரும் என்று ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் காத்திருப்பேன். ஆனால் அதன் பிறகு தமிழ் எங்கள் வீட்டிற்கு வரவே இல்லை. விவரம் தெரியாத வயதில் தமிழ் மீது எனக்கு ஏற்பட்ட பாசம் நான் வளர வளர வளர்ந்து கொண்டே வந்தது. பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சேர்ந்தேன். அப்பொழுதும் எனக்கு தமிழின் ஞாபகம்தான் என் மனதில் ஓடும். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவளை நினைத்து நான் தவம் இருந்தேன். எனக்கான வரம் அவள்தான் என்று என் நம்பிக்கை. கல்லூரியில் சில பேர் என்னை காதலித்தனர். ஆனால் நான் எவருடைய காதலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இளங்கோ, நீ சொல்றது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏங்க, இதெல்லாம் சினிமாவில் எடுக்கலாம், ரியல் லைஃப்ல இப்படிலாம் நடக்கிறது பாசிபிளே கிடையாது. இல்லைங்க, வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதான் சினிமாவாக எடுக்கிறாங்க. சினிமா வேற, வாழ்க்கை வேற கிடையாதுங்க. சரி, நீ தப்பா நினைக்கலனா ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. நீ அவளை லவ் பண்ணுற மாதிரி அவளும் உன்னை லவ் பண்ணுவான்ற நம்பிக்கை உனக்கு இருக்கா? இல்லைங்க. எனது இல்லையா? இல்லைங்க. என்ன சொல்ற? என்னை பார்க்குறப்போ தமிழ் ஒரு குழந்தை, விவரம் தெரியாத குழந்தை. அதனால அவளுக்கு நான் யாருன்னு கூட தெரியாதுங்க. அப்புறம் எந்த நம்பிக்கையில நீ அவளை லவ் பண்ற? என்னோட லவ் மேல இருக்கிற நம்பிக்கையில தாங்க. இல்ல, புரியல. எனக்கு தமிழை ரொம்ப பிடிக்குங்க. தமிழை நான் லவ் பண்றேன். என்னோட லவ் உண்மையா இருந்தா கண்டிப்பா என்னோட தமிழ் என்கிட்ட வருவா. ஒருவேளை அவ வரலனா, அப்பவும் அவளை தாங்க நான் லவ் பண்ணுவேன். நீ என்ன பேசுற? புரிஞ்சுதான் பேசுறியா? புரியுதுங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது. லவ் பண்றதுக்கு உடம்பு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான். அந்த ஃபீலிங் எந்த கண்டிஷனா இருந்தாலும் சரி, அது நம்மக்கிட்ட தான் இருக்கும். அது நம்மளை விட்டு போகாதுங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இளங்கோ. இப்படி தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோட லவ்வுக்கு புரியாம பேசுவாங்க. ஆனா எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுங்க. காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறப்போ ஒரு நாள் தமிழை பார்த்து விட்டேன். ரொம்ப சந்தோஷமான நாள் அது. அக்காவும் தமிழும் பெரிய மாரியம்மன் கோவிலுக்கு கம்பத்துக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க. அக்கா மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். அக்கா தான். பக்கத்துல என்னோட தமிழ். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவங்க கிட்ட போய் நான் தான் உங்க தம்பின்னு அறிமுகப்படுத்திக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா என்ன சொல்வாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வழியா தைரியமா பக்கத்துல போய் நின்னேன். அக்கா என்ன பார்த்தாங்க. ஆனா அக்காக்கு என்ன அடையாளம் தெரியல. தம்பின்னு கூப்பிட்டாங்க. நான் தான் தம்பின்னு தெரியாம. என்ன வாழ்க்கை இதுன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சொல்லுங்கக்கா, கொஞ்சம் வழிவிட முடியுமாப்பா? வாங்கக்கா. அக்கா தமிழிடம் திரும்பி சொன்னார். வா தமிழ். தமிழ் முகத்தை பார்த்து மெய் மறந்து நின்றேன். சட்டென்று என் புத்தி வேலை செய்தது. எங்கே செல்கிறார்கள் என்று பார். அவர்கள் பின்னால் செல். வீடு எங்கே என்று கண்டுபிடி.
ஒரு மினி பஸ் வந்து நிற்க அக்காவும் தமிழும் ஏறிக்கொண்டார்கள். நானும் அவர்களுக்கு தெரியாமல் அதே பஸ்ஸில் ஏறி பின்னால் அமர்ந்து கொண்டேன். அவர்கள் இறங்கிய ஸ்டாப்பில் இறங்கி அவர்கள் அறியாமல் அவர்கள் பின் சென்று அவர்கள் வீட்டை கண்டுபிடித்து விட்டேன். மறுநாள் கடவுளை தொழுதுவிட்டு அக்காவின் வீட்டிற்கு சென்றேன். காலிங் பெல்லை அடித்துவிட்டு தவிப்புடன் நின்றிருந்தேன். அக்காதான் வந்து கதவை திறந்தார். என்னை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்டார். நான் தம்பி என்று அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. என்னை கோவிலில் பார்த்த தம்பி என்று அடையாளம் கண்டு கொண்டார். என்ன தம்பி என்று அக்கா கேட்க எதுவும் சொல்லாமல் அக்கா முன் நின்றேன். அக்கா. சொல்லுங்க தம்பி. அக்கா, நான் இளங்கோ. நான் சொல்ல அக்காவின் முகம் மாறியது. கண்களில் கண்ணீர். நான் கல்லூரியில் படிக்கிறேன் என்பதையும் மறந்து என்னை கட்டிக்கொண்டு அழுதார். டே, நீயாடா? அப்பவே நினைச்சேன்டா. ஏதோ ஒரு மாதிரி தோணுச்சு. எப்படிடா இருக்க? அக்காவின் கண்ணீரை துடைத்தபடி சொன்னேன். நல்லா இருக்கேங்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? மாமா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இரு, உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன், உக்காரு. நான் சோஃபாவில் அமர்ந்தேன். அக்கா பால்கோவா மிக்சர் கொண்டு வந்து முன்னால் வைத்தார். நீங்க ஒரு லீவுக்கும் ஊருக்கு வருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேங்க்கா. நான் சொல்ல அக்கா பெருமூச்சு விட்டார். நாம நினைக்கிறதெல்லாம் எங்கப்பா நடக்குது? எல்லாமே அவர் சொல்றபடிதான். அக்கா சொல்ல எனக்கு புரிந்தது. அப்பொழுது ஸ்கூல் யூனிஃபார்மில் தமிழ் வீட்டிற்குள் நுழைய எனக்கான தேவதை இவள் என்ற எண்ணத்தில் அவளை பார்த்து புன்னகைத்தேன். ஆனால் அவள் கண்டுகொள்ளவே இல்லை. அதை என் முகத்தை பார்த்த அக்கா தமிழை பார்த்து சொன்னார். தமிழ், இது யாருன்னு தெரியுமா? உன்னோட மாமா, என் தம்பி இளங்கோ. அக்கா அறிமுகப்படுத்திய பின் தமிழ் முகத்தில் மாறுதல் வரும் என்று பார்த்தேன். ஆனால் அதற்கும் எந்த ஒரு எதிர்வினையும் இல்லை. எதுவும் சொல்லாமல் தமிழ் உள்ளே சென்று விட்டாள். பெண் குழந்தைகள் அப்படித்தான் இருப்பார்கள், அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருப்பார்கள். என்னை நானே ஆறுதல் படுத்திக் கொண்டேன். ஆனாலும் வருத்தம் உள்ளே ஓடத்தான் செய்தது. அந்த வருத்தம் தீர்வதற்குள் அடுத்த வருத்தம் என்னை துரத்தியது. மாமா வீட்டிற்குள் நுழைந்தார். என்னை கேள்வியாக பார்த்தார். அக்கா எழுந்து நின்று, இளங்கோங்க என்றாள். வா என்று சொல்வார் என்று பார்த்தேன். ஆனால் அவர் கேட்டதோ, எங்கடா வந்த? என்ன வேணும் உனக்கு என்று கேட்க என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. மாமா, ஏதோ சொல்ல முயன்றேன். ஆனால் அவர் அனுமதிக்கவில்லை. சீ, யாரா மாமா? உங்களுக்கும் எங்களுக்கும் தான் எதுவுமே இல்லையே. அப்புறம் எந்த முகத்தை வச்சுட்டு எங்க வந்த? மாமா இன்னும் கோபமாக இருக்கிறார் என்று தெரிந்தது. ஆனால் அந்த கோபத்திற்கு காரணம், பிரச்சனை என்ன என்பது அப்பொழுதும் எனக்கு தெரியவில்லை. இந்த மனிதர்கள் ஏன் மறக்க வேண்டியவற்றை மறக்காமல் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்து கடும் சொற்களையே பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று சுத்தமாக தெரியவில்லை. என்னடா யோசிக்கிற? வெள்ள போடா! மாமா சொல்ல அக்கா குறுக்கே வந்தார். ஏங்க என்று ஏதோ சொல்ல வந்த அக்காவை தடுத்தேன். நான் கிளம்புறேங்க்கா. போவதற்கு முன் அக்காவை ஒரு முறை திரும்பி பார்த்தேன். அந்த முகத்தில் தெரிந்தது ஒரு கையறு நிலை. பாவம் அக்கா. வருடங்கள் கடந்தன. காவல்துறையில் இணைந்தேன். இப்பொழுது உதவி ஆய்வாளர். என் அப்பாவும் அம்மாவும் ஒருவர் பின் ஒருவராக அடுத்தடுத்த வருடங்களில் இறந்துவிட்டார்கள். அக்காவிற்கும் மாமாவிற்கும் தகவல் கொடுத்தும் அவர்கள் வரவில்லை. சங்ககிரியில் 6 மாதங்களுக்கு முன்புதான் வந்து இணைந்தேன். ஒரு கேஸ் விஷயமாக பவானிக்கு செல்ல வேண்டியிருந்தது. விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு நிறையவே நேரம் இருக்க, மனம் ஒரு மாதிரி இருக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். கோவிலுக்கு செல்லலாம் என்று தோன்றியது. நான் கோவிலுக்கு செல்லும் பொழுது பெரும்பாலும் தனியாகத்தான் செல்வேன். ஏனென்றால் என் மனதில் இருக்கும் அழுத்தம் தீர அங்கே அமர்ந்திருப்பேன். உடன் யாராவது அழைத்து சென்றால் அவர்கள் போலாமா என்று அடிக்கடி என்னை அழைப்பார்கள். அதை தவிர்ப்பதற்காக நான் எப்பொழுதும் தனியாகத்தான் சென்று இறைவனை வழிபடுவேன். அருகில் என்ன கோவில் இருக்கிறது என்று யோசித்த எனக்கு சங்கமேஸ்வரர் நினைவிற்கு வந்தார். கூடுதுறையில் தானே இருக்கிறது அந்த கோவில். கூகுள் மேப் பார்த்தேன். ஆம், அங்கேதான் இருக்கிறது. கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு பிரகாரத்தை வலம் வந்தேன். அப்பொழுது என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. என் தமிழ் சற்று தூரத்தில் ஒரு தேவதை போல் இருக்க என்னை நானே கிள்ளி பார்த்து கொண்டேன். தமிழ்தானா இது? தமிழ்தான் இது. அப்பொழுதுதான் அவரையும் பார்த்தேன். அவர் தமிழுடன் பேசிக்கொண்டதையும் இருவரும் இணைந்து பிரகாரத்தை சுற்றுவதையும் பார்த்தேன். அந்நேரத்தில் போய் தமிழிடம் ஏதாவது பேசினால் சரியாக வராது என்று தோன்றியது. அக்காவிடம் போய் பேச வேண்டும். அதற்கு முன் தமிழிடம் வந்தவர் யார்? இளங்கோ. நான் அவர் எதிரில் அமர்ந்தேன். மொபைலில் பேசும்பொழுது அவர் கோபமாக பேசியது போல் எனக்கு தோன்றியது. ஆனால் நேரில் பேசும்பொழுது அவரது தோணி மாறியிருந்தது. அதற்கு காரணம் நான் எஸ்ஐ என்பதாக இருக்கலாம். அவர் என்னிடம் கேட்டார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், முதல்ல நீங்கள் என்ன மன்னிக்கணும். ஸ்கூலில் இருக்கிற உங்களோட டைம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அது பரவாயில்ல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. தமிழ் என்னோட அக்கா பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே அவள் தான் எனக்கு உயிர். நான் சொல்ல அவர் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. எனக்கு சுத்தமாக புரியவில்லை. எதற்காக கோபப்படுகிறார்? நான் என்ன சொல்லிவிட்டேன்? ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா என்ன?
சார், சொல்லுங்க. ஒரு மாதிரி அன்ஈசியா இருக்கீங்க. அதான் இப்ப பேசலாமா இல்ல அப்புறம் பேசலாமான்னு நான் கேட்க என் முகத்தை பார்த்து சொன்னார். இப்பவே பேசுங்க. எங்க வீட்டுக்கும் தமிழ் வீட்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. அதனால ரொம்ப வருஷமா கான்டாக்ட் இல்ல. நான் தமிழ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சரி, இது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? காரணம் இருக்கு சார். ஒரு பொண்ணு ஒரு ஆண் கூட கோவிலுக்கு வரானா, அந்த பொண்ணுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும், மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும். தமிழ் உங்க மேல நல்ல மதிப்பு வச்சிருக்கா. சரி, இப்ப அதுக்கு என்ன? நாம யார் மேல மதிப்பு வச்சிருக்கோமோ, அவங்க நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது சொன்னா, நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம் இல்லைங்களா சார்? சரி, அதுக்கு? எங்க மாமா இப்போ உயிரோட இல்ல. அக்கா கிட்ட போய் தமிழ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல விருப்பமா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி தமிழோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுது சார். உங்க அக்கா பொண்ணு தானே? நேரா போய் சொல்ல வேண்டியது தானே? அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் சார். ஏன்? தைரியம் இல்லையா? இது தைரியம் சம்மந்தப்பட்டது இல்ல சார். தமிழ நான் குழந்தையா பார்த்துட்டேன். எனக்கு இப்பவும் அவ குழந்தையா தான் தெரியிறா. எப்பவுமே நான் அப்படிதான் அவள பார்ப்பேன். அப்படி இருக்கிறப்போ அவ விருப்பத்த தெரிஞ்சுக்கிட்டு, அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தா, நான் மேற்கொண்டு அவங்க அம்மா கிட்ட பேசுறேன். இல்ல ஒருவேளை அவளுக்கு என் மேல எந்த ஒப்பீனியனும் இல்லனா பரவால்ல. சந்தோஷமா இருக்கட்டும். விலகி போயிடுவேன் சார். திடீரென்று அவர் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது போல் எனக்கு தோன்றியது. சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்? நீங்க எனக்காக தமிழ்கிட்ட பேச முடியுமா சார்? சரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க உதவிய நான் மறக்க மாட்டேன். சந்திரசேகர். இவனெல்லாம் யாரு எஸ்ஐ பதவிக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. சொந்த அக்கா பெண்ணுகிட்டயே காதல வெளிப்படையா பேச தெரியாதவன். இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்றான். குழந்தையா பார்த்தா இப்பவும் குழந்தையா தான் பார்க்கறானாம். குழந்தையாக பார்ப்பவளை அப்படியே குழந்தையாக பார்த்துவிட்டு போய் தொலைய வேண்டியது தானே. இப்பொழுது ஏன் இங்கே வந்தான்? அதுவும் என்னிடமே வந்து அவனுக்காக நான் பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்துவிட்டு போயிருக்கிறான். எனக்கு சிரிப்புதான் வந்தது. அவள் என்னவென்றால் என்னை கூடவே வந்துவிடும்படி சொல்லும் அளவிற்கு காதலிக்கிறாள். இவன் அவளை காதலிப்பதற்கு என் உதவியை எதிர்பார்த்து வந்திருக்கிறான். என்னை பார்த்தால் ஜென்டில்மேன் லுக் இருக்கிறது என்று சொல்வார்கள். அது உண்மைதான் போல். இவன் வருவதை தெரிந்த தமிழை நான் சிறப்பு வகுப்பிற்கு அனுப்பியது நல்லதாக போய்விட்டது. இவன் வந்ததை பற்றியோ இவன் என்னிடம் பேசியதை பற்றியோ தமிழிடம் நான் எதுவும் சொல்லப் போவதில்லை. அது மட்டுமல்ல, மீண்டும் இவன் தமிழ் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதற்கு இவனுக்கு மொபைலில் அழைத்து அவளுக்கு இதில் ஆர்வம் இல்லை என்று சொல்லிவிட வேண்டியதுதான். சற்று நேரத்தில் தமிழ் என் முன் வந்து நின்றாள். அவள் முகத்தை பார்த்தேன். உண்மையிலேயே ஒரு குழந்தை முகம்தான். இல்லை என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒரு அப்பாவித்தனம் அந்த முகத்துடன் ஒட்டியிருக்கிறது. அதுவே அவளுக்கு தனி அழகை தந்தது. ஆனால் நான் இளங்கோ மாதிரி அல்ல. குழந்தை மாதிரி ஒரு பெண் இருந்தாலும் அவளை குழந்தையாகவே பார்த்தால் அந்த பெண்ணுக்கே பிடிக்காது என்பதை நன்றாக அறிந்து வைத்திருப்பவன். ரசிக்க வேண்டிய நேரத்தில் ரசிக்க வேண்டும், புசிக்க வேண்டிய நேரத்தில் புசிக்க வேண்டும் என்பதுதான் என் பாலிசி. பெரும்பாலான ஆண்களை நினைத்தால் எனக்கு சிரிப்பாகத்தான் இருக்கும். எனக்கு தெரிந்த சில பேர் பெண்களிடம் வழிவார்கள். மறைமுகமாக முயற்சி செய்ததெல்லாம் அந்த காலம். இப்பொழுது ஒருவன் ஒரு பெண்ணிடம் வந்து பேசுகிறான் என்றால் அவன் எதற்காக வந்து பேசுகிறான் என்பது அந்த பெண்ணிற்கு புரிந்துவிடும். ஆனாலும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருப்பாள். இவன் என்னதான் பேசுகிறான் என்று அவனை பேச வைத்து ரசிப்பதில் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி. எப்படி இருந்தாலும் அவனுக்கு அவள் கிடைக்க மாட்டாள். ஆனால் அது அவனுக்கு புரிவதற்கு சில காலமாகிவிடும். தவறு செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அதிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது, உன்னுடன் மகிழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஒரு பெண்ணிடம் வெளிப்படையாக சொன்னால் அதில் பெரிய தவறு ஒன்றுமில்லை. அவளுக்கும் சம்மதம் என்றால் அவள் சரி என்பாள், இல்லை என்றால் மறுத்துவிட்டு செல்வாள். அதை விட்டுவிட்டு அவளை எப்பொழுது பார்த்தாலும் அவளிடம் வழிந்துவிட்டு அவள் மொபைல் எண்ணை தெரிந்து கொண்டு அடிக்கடி குறுஞ்செய்திகளை அனுப்புவதால் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. நான் சிரித்தபடி தமிழை ஏறிட்டேன். தமிழ், ஒரு கேள்வி. நாம ஒருத்தரை லவ் பண்றோம். நம்மளால அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைற சந்தர்ப்பம் வருது. நாம அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும்னு விலகணுமா, இல்ல நம்ம லவ் தான் இம்பார்ட்டன்ட்னு கூட இருக்கணுமா? நான் கேட்க தமிழ் சிரித்தபடி கேட்டாள். யாருக்கு இந்த கேள்வி? சொல்றேன், இதுக்கு என்ன பதில்? அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குதோ இல்ல மோசமான வாழ்க்கை கிடைக்குதோ அதை பத்தி பிரச்சனை இல்ல. லவ் பண்ணியாச்சுல, அப்புறம் எப்படி விட்டுட்டு போக முடியும்? அப்ப லவ் தான் முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. சரி, இப்ப சொல்லுங்க, யாருக்காக இந்த கேள்வி? அவள் கேட்க நான் ஏதோ சொல்லி சமாளித்தேன். அன்று தமிழுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு தாமதமாகத்தான் வீட்டிற்கு சென்றேன். ஏமா கொண்டு வந்த காஃபியை குடித்துவிட்டு மொபைல் எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றேன். இளங்கோவை அழைத்தேன். சார், சொல்லுங்க சார், உங்க ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். என்ன சார் ஆச்சு? நான் தமிழ்கிட்ட பேசிட்டேன். ரொம்ப நேரம் பேசினேன். பழைய சண்டை எல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. இப்போ அவர் உங்க மேல உயிரா இருக்காரு. நம்ம மேல இவ்வளோ அன்பு வச்சுக்கிறவங்க நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கிறது ஒரு வரம் அப்படின்னு நிறைய பேசினேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா தமிழ் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல. சார்,
ஏன்னு தெரியல, தமிழ் அந்த பேச்சே வேண்டாம் சார். அத பத்தி பேசக்கூட எனக்கு பிடிக்கல சார்ன்னு சொல்லிட்டா. உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது? உண்மைய தானே நான் சொல்லியே ஆகணும். புரியுது சார். எனக்காக நீங்க இவ்ளோ தூரம் பேசுனீங்களே, எனக்கு அதுவே போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவன் வைத்துவிட எனக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி கூத்தாடியது. உடம்பெல்லாம் ஒரு மதர்ப்பு ஓட எனக்கு தமிழ் வேண்டும் போல் தோன்றியது. கேட்டு பார்க்கலாமா? தயாராக இருப்பாளா? அந்த கிழவி தூங்கட்டும் என்று காத்திருக்க வேண்டியது வரும். அந்த கிழவியும் இல்லை என்றால் என் பாடு இன்னும் கொண்டாட்டமாகத்தான் இருக்கும். யோசித்தபடி தமிழை அழைத்தேன். மொபைல் ஃபோன் எங்கேஜ்டாக இருந்தது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் பிஸியாக உள்ளது. எனக்கு குழப்பமானது. யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள்? ஒருவேளை அந்த இளங்கோ நேரடியாக அவளிடம் பேசிக் கொண்டிருக்கிறானோ? அப்படி அவன் தமிழிடம் பேசினால் நான் தமிழிடம் பேசவில்லை என்பது அவனுக்கு தெரிந்துவிடும். அதைவிட முக்கியம், இளங்கோ பள்ளிக்கு வந்து என்னை சந்தித்து போனதைப் பற்றி நான் தமிழிடம் எதுவும் சொல்லவில்லை. அது தமிழுக்கு தெரிந்தால் அவளும் என்னை தவறாக நினைக்கக்கூடும். எனக்கு டென்ஷன் எகிரியது. மீண்டும் தமிழுக்கு அழைத்தேன். மொபைல் பிஸி. கோபம் தலைக்கேறியது. யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள்? யாரிடம் பேசினால் உனக்கென்ன? எதற்காக இப்பொழுது அவள் மீது கோபம்? மனசாட்சி கேள்வி எழுப்ப மனசாட்சியை கண்டுகொள்ளாமல் யோசித்துக் கொண்டிருந்தேன். சற்று நேரத்தில் இவன் மொபைல் அடிக்க எடுத்து பார்த்தேன். தமிழ்தான். சொல்லுங்க சேகர். 2 முறை கால் பண்ண, பிஸியா இருந்தது. ஆமா, பேசிட்டு இருந்தேன். அதான் எனக்கு தெரியுமே. யார் கூட பேசின? எரிச்சல் மனதிற்குள் இருக்க அது குரலில் வெளிப்படாமல் கவனமாய் கேட்டேன். யாரு, ஃப்ரெண்ட்ஸா? இல்ல சேகர், ஒரு ஸ்டூடெண்டோட மதர். எனக்கு நிம்மதியாக இருந்தது. என்னவா? நாளைக்கு ரிவிஷன் எக்ஸாம் வச்சிருக்கேன். அதுக்கு அந்த பொண்ணு வர முடியாதாம். அவளுக்கு உடம்பு சரியில்லையா? சொல்லுங்க சேகர். ஒரு மாதிரியா இருக்கு. உடம்பு சரியில்லையா? ஆமா. சரி, மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். புரியல. மருந்து சாப்பிட சொன்னியே. ஆமா. அதான் மருந்து சாப்பிட வரலாமான்னு. நான் சொல்ல மறுமுனையில் சிரித்தாள். கேட்டாள். கண்டிப்பா வேணுமா? கண்டிப்பா வேணும். சரி வாங்க. நான் ஹேமா. கொஞ்ச நாட்களாக அவர் சரியில்லை என்பது எனக்கு தெரிகிறது. எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ யோசனையில் இருக்கிறாள். நானா ஏதாவது கேட்டாலும் அந்த கேள்வியை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு நேரமாகிறது. நானும் குழந்தைகளும் அவர் உலகில் சம்பந்தமில்லாதவர்கள் போல் நடந்து கொள்கிறார். கடந்த சில மாதங்களாக அவரின் இந்த மாற்றம் என்னை பயமுறுத்தியது. ஆரம்பத்தில் என்னை மட்டுமே பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருந்தவர் இப்பொழுது குழந்தைகளையும் கண்டுகொள்வதில்லை. குழந்தைகள் அவரிடத்தில் ஆசையாக சென்றாலும் அவர் அவர்களை கண்டுகொள்ளாமல் தன் மொபைலை எடுத்துக்கொண்டு அடிக்கடி மாடிக்கு சென்று விடுகிறார். குழந்தைகள் பாவமாய் என்னை பார்க்கும் பொழுது எனக்கு மனது தாங்குவதில்லை. அவர்களை எத்தனை நாளைக்கு தான் நான் சமாதானப்படுத்த முடியும்? ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா இருவரும் தானே தேவை. அப்பா செய்ய வேண்டியதை அப்பா தானே செய்ய முடியும். அம்மா செய்ய முடியாது என்பதல்ல. குழந்தைகள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒன்று. முன்னரெல்லாம் அவராகவே என்னை தேடுவார். அவருக்கு நான் வேண்டும் என்றால் என்னிடம் மாலையிலேயே வந்து அன்பாக பேசுவார். புரிந்து கொண்டு வம்பிழுத்தால் சிரிப்பார். அந்த சிரிப்பை அப்படியே பார்த்து கொண்டிருப்பேன். எனக்கு அவர் சிரிப்பு நிறையவே பிடிக்கும். அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் அவர் சோகமாக அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தால் எனக்கு மனது தாங்காது. திரைப்படங்களில் சோக காட்சிகளைக் கண்டு அவர் முகம் வாடினால் கூட சேனலை மாற்றி விடுவேன். இது காதலா என்று நீங்கள் கேட்டால் எனக்கு சொல்லத் தெரியாது. ஆனால் எனக்கு அவர்தான் உலகம். பெண் பார்க்க வந்த அன்றே அவரை எனக்கு பிடித்து விட்டது. ஊருக்கு போய் சொல்கிறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு போனதும் என் இஷ்ட தெய்வம் கருமாரி அம்மனை வேண்டிக் கொண்டேன், அவருக்கு என்னை பிடிக்க வேண்டும் என்று. அவர் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டார் என்று தெரிந்ததும் என் மனம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எனக்கு அவருடன் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். சில நேரங்களில் அவர் என்னை மட சாம்பிராணி, மக்கு என்று கூட சொல்வார். சொல்லிவிட்டு போகட்டுமே, என் புருஷன் என்னை திட்டுவதும் எனக்கு பெருமைதானே. ஆர்த்தி பிறந்ததும் அவர் பாசம் ஆர்த்தி மீது போனது. ஆர்த்தி என் மகள்தான். இருந்தாலும் எனக்கு ஆர்த்தி மீது கோபம் வந்தது. பிறகு என்னை நானே தேற்றிக் கொண்டேன். குழந்தைகள் தானே எங்கள் உலகம். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கான சான்று குழந்தைகள்தானே. ஆர்த்தி, ஆகாஷ் இருவருடனும் அவர் விளையாடுவதை பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். சமையலறையில் வேலை செய்தாலும் என் கவனம் முழுக்க அவர் மீதுதான் இருக்கும். இப்பொழுது சமீப காலமாக அவர் மனதில் ஏதோ ஒன்று உள்ளது. அதை அவர் என்னிடம் வெளிப்படையாக சொல்லவில்லை. எனக்கு தெரியாமல் இருப்பதற்காக மிக கவனமாக நடந்து கொள்கிறார். அவ்வளவு கவனமாக அவர் மறைக்கிறார் என்றால் அது ஏதோ தவறான விஷயமாகத்தான் எனக்கு தோன்றியது. ஆனால் அவர் அப்படி நினைத்து பார்ப்பது கூட என்னால் முடியாது. அவர் என்னவர், என் நேசத்திற்குரியவர், என்னை மட்டுமே நேசிப்பவர். என்னால் எப்படி அவரை தவறாக எண்ண முடியும்?
என்னதான் என் மனம் அவருக்கு ஆதரவளித்தாலும் என் உள்ளே இருக்கும் உறுதி என்னை அவர் மீது சந்தேகம் கொள்ள வைக்கிறது. அளவிற்கு அதிகமாக அவரை நம்பி ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாதே என்று என்னை எச்சரித்தது. அவரை நான் சந்தேகம் கொள்வதற்கு ஏதாவது அடிப்படை வேண்டாமா என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். மொபைல் எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்று போகிறாரே, ஏன் உன் முன்னால் பேச வேண்டியது தானே என்று எனக்கு நானே பதிலும் சொல்லிக் கொண்டேன். கடந்த சில மாதங்களாக எங்களுக்குள் எதுவும் இல்லை. எப்படியும் மாதத்திற்கு 4 அல்லது 5 முறையாவது அவருக்கு வேண்டும். சில மாதங்களில் அதற்கு மேலும். ஆனால் கடந்த 2-3 மாதங்களாக அவர் எப்பொழுதும் கேட்பதே இல்லை. திடீரென்று அவருக்கு எதுவும் வேண்டாம் என்று தோன்றிவிட்டதா, அல்லது நான் வேண்டாம் என்று தோன்றிவிட்டதா? அதுதான் புரியவில்லை. எப்படியாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. நான் என் மனம் அறிய யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ததில்லை. என் வாழ்க்கையில் இது ஒரு புதிய குழப்பம். அவர் மீது நான் சந்தேகம் கொள்ளவில்லை என்றாலும் அவர் நடந்து கொள்வது கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. நான் உஷாராக இருக்க வேண்டும் என்று என் மனசாட்சி என்னை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த விஷயத்தை என்னால் எவரிடமும் வெளிப்படையாக பேச இயலாது. அது என் பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, இல்லை என் நட்பு வட்டமாக இருந்தாலும் சரி, அவருக்கு என்றிருக்கும் மரியாதையை நான் எப்பொழுதும் யாரிடமும் கெடுக்க மாட்டேன். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். கொஞ்ச நேரம் முன்புதான் பள்ளியிலிருந்து வந்தார். முகம் கழுவிக்கொண்டு நான் கொடுத்த காஃபியை வாங்கி குடித்தார். என்னிடம் வா, குழந்தைகளிடமோ ஏதாவது பேசுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் தன் மொபைலை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்று விட்டார். 1 மணி நேரம் ஆகிறது, இன்னும் வரவில்லை. ஏதோ யோசனைகள் ஆழ்ந்திருந்தாலும் சமையலறையில் சமையல் கவனமாகத்தான் இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து அவர் வீட்டிற்குள் நுழைந்தார். இவங்களுக்கு எவ்வளோ வேலை செஞ்சாலும் பத்தாது என்று திட்டிக் கொண்டிருந்தவரை பரிதாபமாய் பார்த்தேன். என்னாச்சுங்க? ஸ்கூலில் ஆடிட் வரப்போகுது. அதுக்கு இன்னைக்கு நைட் இருந்து ஃபைல் ஒர்க்லாம் முடிச்சிடலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏங்க, ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்க போகுது? எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி, எனக்கு நீயும் குழந்தைங்களும் தான் முக்கியம். நைட் டைம்லாம் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி ஐடியாலாம் எனக்கு இல்லை. அவர் சொல்ல எனக்குள் நெகிழ்ந்தது. எவ்வளவு பாசமாக இருக்கிறார். இவரை போய் தவறாக நினைத்து விட்டேனே. என்ன பெண் நான்! ஆனால் பள்ளியில் இரவு வர சொல்லும் பொழுது முடியாது என்று இவர் சொன்னால் இவருக்கு தானே கெட்ட பெயர். அது ஏன் இவருக்கு புரிய மாட்டேங்குது? ஒன்றும் பேசாமல் அவர் அருகில் சென்றேன். அவர் தலையை கோதி விட்டேன். என்ன? என் புருஷனை யாரும் எதுவும் தப்பா சொல்லக்கூடாதுங்க. அதுக்கு நீங்கள் கிளம்பி போயிட்டு வாங்க. இல்லைம்மா, இப்படி நம்ம ஒர்க் பண்ணி காமிச்சிட்டா அடிக்கடி நைட் வர சொல்லுவாங்க. அது பழக்கம் ஆகிடும். அதெல்லாம் வேண்டாம். இங்கே பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணியிருக்கேன், சாப்பிட்றீங்க, ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு வரீங்க. நைட்டு ஒர்க் நல்லபடியாக முடிங்க. எப்போ ஒர்க் முடிஞ்சாலும் வீட்டுக்கு வந்துடுங்க. நீங்கள் வீட்டில் இருந்தால் தான் என்னால் நிம்மதியாக தூங்க முடியும். நான் சொல்ல என்னை பாசமாய் பார்த்தார். அப்படி என்ன சொல்கிற? கிளம்பி போகட்டுமா, இல்லை நைட் அங்கேயே தங்கிடவா? சரிங்க, கிளம்பி போயிட்டு வாங்க. வேலை எப்போ முடிஞ்சாலும் உடனே வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்து தூங்குங்க. சரியேம்மா. ஒரு சிறிய பேக்கில் வாட்டர் பாட்டில், மொபைல் சார்ஜர் எல்லாம் எடுத்து வைத்தார். நான் அவருக்கு டிஃபன் பரிமாறினேன். ஏமா, நீ செய்கிற இடியாப்பம் தேங்காய் பால் காம்பினேஷன் செம, அடிச்சுக்க முடியாது. சமையலில் யாராலையும் உன்னை. அவர் ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு சொல்ல எனக்கு பரவசம். சாப்பிட்டு முடித்தவர் என் அருகில் வந்தார். என் நெற்றியில் முத்தமிட அவரையே பார்த்து கொண்டு நின்றேன். சரி, நான் போயிட்டு வரேன். அவர் சொல்ல தலையாட்டினேன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு அவரை அனுப்புவதற்கு இஷ்டமில்லை. வீட்டிற்கு வந்துவிட்டால் அதன் பிறகு அவர் எங்கும் செல்லக்கூடாது. என்னுடனேயே இருக்க வேண்டும். எப்பொழுதும் வீட்டில் இருக்க வேண்டும். விடுமுறை நாட்களில் என்றால் பொருட்கள் வாங்கக்கூட அவரை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். கோவிலுக்கு சென்றால் அவர் செருப்பிற்கு அருகில் கூட எந்த பெண்ணின் செருப்பும் இருக்கக்கூடாது என்று யோசிப்பேன். என் செருப்பை அவர் செருப்பின் மேல் வைத்துவிட்டு அவரை பார்ப்பேன். அவர் அதை நிச்சயம் கவனித்திருப்பார். ஆனால் சிரித்துக்கொண்டே ஒன்றும் சொல்லாமல் சென்று விடுவார். என் பாசம் அவருக்கு புரிந்திருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு குழப்பமான விஷயம்தான். ஆனாலும் என்னை நான் அதிகமாக குழப்பிக் கொள்வதில்லை. அவரை நான் நேசிக்கிறேன். அவர் என்னை நேசிக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. என்னை நேசித்தாலும் சரி, நேசிக்காமல் போனாலும் சரி, என் வாழ்க்கை அவர்தான். அவர் என்றும் மகிழ்ந்திருக்க வேண்டும். அவர் மகிழ்ச்சிக்காக நான் எதுவும் செய்வேன். கண்டபடி யோசித்த என் பார்வை சோஃபாவின் மீது பட்டது. அடக்கடவுளே, தண்ணி பாட்டிலும் சார்ஜரையும் மறந்து வச்சுட்டு போயிட்டாரே. ஒருவேளை சார்ஜர் வேணும்னா என்ன பண்ணுவாரு? நான் அவர் மொபைலுக்கு அழைத்தேன். ரிங் போனது, எடுக்கவில்லை. பள்ளிக்கு சென்றிருப்பார். வேலை தொடங்கியிருக்கும். யாருக்காவது அழைத்து பார்க்கலாமா? அவர் பாக்கெட் டைரி வீட்டில் இருக்க எடுத்தேன். சிவராமன் நம்பர் இருந்தது. பள்ளியில் கிளார்க் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். அழைத்து பார்க்கலாமா? கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் சிவராமனை அழைத்தேன். அவர் எடுத்தார். யாருங்க? சார், நான் சந்திரசேகர் ஒய்ஃப் பேசுகிறேன். சொல்லுங்க மேடம். சார் சார்ஜர் மறந்துட்டு வந்துட்டாரு, அதான் அவர்கிட்ட சொல்லணும். எங்கே வந்திருக்காரு? ஆடிட் ஒர்க் இருக்கு, இன்னைக்கு நைட் இருக்குன்னு சொன்னாரே. நான் கேட்க சிவராமன் கொஞ்சம் மௌனமாய் இருந்தார். என்னாச்சு சார்? மேடம், நீங்கள் தப்பாக நினைக்கலனா ஒரு உண்மையை சொல்கிறேன்.
சொல்லுங்க சார். நைட் ஒர்க் எதுவுமே ஸ்கூல்ல இல்ல. ஸ்கூல்ல இப்ப யாருமே இல்ல. சிவராமன் சொல்ல என்னை அதிர்ச்சி தாக்கியது. அப்படியென்றால் என்னிடம் பொய் சொல்லிவிட்டு இவர் எங்கே சென்றிருக்கிறார்? மேடம், சிவராமன் அழைக்க எஸ் என்றேன். நீங்க தப்பா நினைக்கல, நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க சார். கொஞ்ச நாள் முன்னாடி சாரையும் எங்க ஸ்கூல் ஒர்க் பண்ற ஒரு டீச்சரையும் ஒன்னா பார்த்தேன். சிவராமன் சொன்னதை என்னால் முழுமையாக கேட்க முடியவில்லை. எங்க பார்த்தீங்க? என் குரல் எனக்கே கேட்கவில்லை. ஹோட்டல் சிவசக்தியில. எனக்கு தலை சுற்றியது. எவ்வளவு நேரம் என்று தெரியவில்லை. சோஃபாவில் அமர்ந்திருந்தேன். அவர் எனக்கு உண்மையாக இல்லை. எது நடக்கக்கூடாது என்று நான் பயந்தேனோ அது நடந்துவிட்டது. என்னிடம் பொய் சொல்லிவிட்டு எங்கேயோ சென்றிருக்கிறார். சிவராமன் சார் சொல்வதை வைத்து பார்த்தால் இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் பழக்கம் இருக்கிறது போல். எப்படிப்பட்ட பழக்கம் அது? வெறும் நட்பு முறையாக இருந்தால் அதை இவர் என்னிடம் மறைத்திருக்க மாட்டார். பொய் சொல்லி இருக்க மாட்டார். ஒரு விஷயத்தை மறைப்பதும் அதற்காக பொய் சொல்வதும் எப்பொழுது தொடங்குகிறதோ அப்போதே அவர் ஏமாற்றத் தொடங்கிவிட்டார் என்றுதான் அர்த்தம். இனி நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் மேல் போதும் போதும் என்ற அளவிற்கு நான் தான் அன்பு செலுத்தினேனே. பிறகு ஏன் என்னை அவர் ஏமாற்ற வேண்டும்? ஒருவேளை என் அன்பு அவருக்கு திகட்டிவிட்டது போல. மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறார். நல்லது, நான் என்ன செய்ய வேண்டும்? நடக்கும் எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு எதுவும் தெரியாதது போல் நடித்து கொண்டிருக்க வேண்டுமா? அது எப்படி என்னால் முடியும்? சிறு வயதிலிருந்து நான் எதற்காகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் நடித்ததில்லை. தவறே செய்தாலும் கூட அதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு அதற்கான தண்டனையை பெறும் குணம்தான் என் குணம். வந்து என்ன சொல்வார் என்று தெரியவில்லை. காத்திருந்தேன். விடியற்காலை 4 மணிக்கு வந்தார். அதுவரை நான் தூங்கவில்லை. சோஃபாவில் அதே இடத்தில் அப்படியே அமர்ந்திருந்தேன். என்னை சோஃபாவில் பார்த்தவரின் முகம் சற்றென்று மாறியது. என் அருகில் வந்து நின்று என்னை பார்த்தார். நான் அவரிடம் எதுவும் கேட்கவில்லை. அவரை கண்டுகொள்ளவும் இல்லை. என்னேம்மா, தூங்கலையா? தூக்கம் வரல. இப்படி தூங்காம இருந்தா உடம்பு என்னாகும்? விஷயம் தெரியாமல் இருந்தால் இந்த கேள்விக்கு என் மனம் நெகிழ்ந்திருக்கும். ஆனால் இப்பொழுது வியந்து போய் பார்த்தேன். இவர் உண்மையிலேயே நல்ல நடிகர். இத்தனை வருடங்களுக்கு பிறகு என்னால் இப்பொழுதுதான் இவரை புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் நான் இதுவரை இவர் மீது காட்டிய பாசம், அக்கறை, நேசம் எல்லாம் போலியானது என்று தெரிந்த நேரம். உண்மை அது. போலி எது என்று கூட தெரியாமல் இத்தனை வருடங்கள் தான் இவருடன் வாழ்ந்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுது சுய கழிவிறக்கத்தால் கண்ணீர் வர பார்த்தது. இல்லை, நான் அழமாட்டேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை. என் நேசம் உண்மையானது. தவறு செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. ஒரே ஒரு தவறு. அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தவர்கள் அனைவரும் செய்யும் அந்த தவறை நானும் செய்தேன். ஏமாந்து போய் நின்றேன். அவளை தான் பிடித்திருக்கிறது என்றால் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாமே. உன்னுடன் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போதும். உன்னிடம் எனக்கு ஆர்வம் போய்விட்டது. எனக்கு வேறொருத்தியை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் நான் தடையாக இருந்திருக்க மாட்டேன். அந்த அளவிற்கு குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாமல் போலியாக நடிக்கும் அவரை பார்க்க எனக்கு வெறுப்பாக இருந்தது. நான் எதுவும் சொல்லாமல் மௌனமாயிருக்க சற்று நேரம் என்னை நின்று பார்த்தார். குற்ற உணர்ச்சி உறுத்துகிறது போல் மௌனமாய் அங்கிருந்து நகர்ந்தார். குழந்தைகளுக்கு தெரிந்தால் அவர்கள் எப்படி எதிர்கொள்வர்? ஆர்த்திக்கு விவரம் புரிகிற வயதுதான். இப்பொழுதுள்ள குழந்தைகள் பெற்றோர்கள் தனியாக இருந்தாலும் அந்த நியாயத்தை புரிந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒருவேளை ஆர்த்தி, ஆகாஷ் இருவருமே அல்லது இருவரில் ஒருவரோ என்னிடம் நாளை என் அப்பாவை விட்டு வந்தாய் ஏன் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது? உன் அப்பாவிற்கு நான் தேவையில்லாதவளாக போய்விட்டோம். நம்மை வேண்டாம் என்று நினைப்பவர்களுடன் நாம் ஆழ்வது சிறப்பாக இருக்காது. இப்படி சொன்னால் அவர்களுக்கு ஒன்றும் புரியாது. முதலில் நான் என்ன முடிவெடுத்து இருக்கிறேன்? முடிவெடுத்து விட்டேனா என்ன? அவருடன் என்னால் இயல்பாக இனி இருக்க முடியாது. என் இயல்பை நான் தொலைத்த பிறகு அந்த இடத்தில் என்னால் இருந்தால் எனக்கும் நிம்மதி போகும். என்னால் மற்றவர்களுக்கும் நிம்மதி போகவும். கூடவே இருந்து என் அன்பு புரியாமல் இப்படி நடந்து கொண்டாயே என்று சண்டையிடுவதை விட உனக்கு அவள்தான் வேண்டுமா? சரி, அவளுடன் வாழ்ந்து கொள். நீயாவது சந்தோஷமாக இரு என்று பிரிந்து செல்வதுதான் நல்லது. இத்தனை வருடங்கள் என்னுடன் நீ வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் என்று தோன்றுகிறது என்றால் தவறு என் மீதும் இருக்கலாம். அந்த தவறுக்கு தண்டனையாக நான் உன்னை விட்டு பிரிந்து செல்கிறேன். உன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் என் குழந்தைகளின் தந்தை நீதான். அவர்களை எப்பொழுது வேண்டுமானாலும் நீ வந்து பார்க்கலாம். அவர்களும் இங்கு வந்து உன்னை பார்க்கட்டும். மற்றபடி எனக்கும் உனக்கும் இடையே எதுவும் இல்லை. இதுதான் என் நிலை. இந்த மாதிரி நேரங்களில் எல்லோரும் எப்படி எதிர்வினை புரிவார்கள்? ஒன்று சண்டையிடுவார்கள், அல்லது அழுவார்கள், அல்லது அவர்களுக்கு நெருக்கமான தோழிகள் அல்லது தோழர்களிடம் அல்லது சொந்தங்களிடம் பகிர்ந்து கொண்டு என்ன செய்வது என்று கேட்பார்கள். யாரிடமாவது பகிர்ந்தால் அந்த துக்கத்தின் தாக்கம் குறையும் என்று நம்புவார்கள். எனக்கு எதையும் செய்ய தோன்றவில்லை. ஒரு வெறுமையான உணர்வுதான் ஓடியது. எழுந்தேன். கண்ணாடி போய் முன் நின்றேன். நன்றாகத்தான் இருக்கிறேன். எனக்கு என்ன குறை? என் மனம் என்னிடம் கேட்டது. எனக்கு சிரிப்பு வந்தது. உண்மையான அன்பு இருந்தால் குறையும் நிறையாகும்.
நடிக்கும் மனம் உடனிருந்தால் எல்லாமே குறையாகும். கொஞ்சம் காதோரத்தில் நரை. முன்னர் அவர் டையடிக்கும் பொழுது எனக்கும் போட்டுவிட வந்தது ஞாபகம் வந்தது. ஏமா இப்படி சைட்ல திரும்பு. ஏங்க? இங்க பார், இந்த நரைமுடிக்கு டை போடலாம். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. என்ன இது, இதுக்கு போய் வைக்கப்படுற? ஒரு மாதிரி இருக்குங்க, ப்ளீஸுங்க. இரு இரு, அவ்வளோதான். இப்ப பார் கண்ணாடியில. இந்த மனித மனம் பாழாய் போனது. எது வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அதை பற்றி தான் அதிகமாக யோசிக்க வைக்கும். இனி நான் அதிகமாக யோசிக்க கூடாது. குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்க அருகில் சென்று படுத்தேன். விடிந்து வெகு நேரமாகியும் நான் எழாததால் அவர் என் அருகில் வந்து என் நெற்றியை தொட்டு பார்த்தார். ஆர்த்தி. அப்பா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன். சரிப்பா. உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? மசால் தோசைப்பா. ஆகாஷ், உனக்கு என்ன வேணும்? பூரி. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். வெளியே கிளம்பி விட்டார். நான் மெல்ல எழுந்தேன். ஒரே நாளில் 10 வருடங்கள் வயதானது போல் உணர்ந்தேன். உடலும் மனமும் களைப்பாக இருந்தது. உடலை விட மனம் மிகவும் களைப்பாக இருந்தது. குழந்தைகள் இருவரின் முகங்களையும் பார்த்தேன். இவர்களுக்கு இனி அப்பா இல்லை ஆக வேண்டுமா? சரியோ தவறோ, அவர் இவர்களுக்கு தேவையான கடமைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார். கடமையை கடமையாய் செய்கிறார், அவ்வளவுதானே. ஏன் நீ செய்ய மாட்டாயா? அவர் இல்லை என்று வைத்துக்கொள்வோம். நீ என்ன குழந்தைகளை அப்படியே விட்டு விடுவாயா? அதெப்படி விட முடியும்? முடியாதுதானே. பிறகென்ன? ஹேமா, இந்த உலகத்தில் யாரும் யாரையும் நம்பி இல்லை. உண்மையும் அன்பும் நேர்மையும் வாழ்க்கைக்கு மிக அவசியம். உன் மீது என்னால் அன்பாக இருக்க முடியாது என்று சொல்லும் நேர்மை போலியான அன்பை விட மேலானது. ஏதேதோ யோசனை என்னுள் தொடர்ந்து ஓடியது. குழந்தைகள் அவர் வாங்கி வந்த டிஃபனை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு சென்றனர். ஏமா, உனக்கு மசால் தோசை வாங்கியிருக்கேன், சாப்பிடு. என் அருகில் வந்து சொல்ல அவரை பார்த்தேன். என் பார்வையை சந்திக்க முடியாமல் வேறு எங்கோ பார்த்தபடி கேட்டார். என்னாச்சு உனக்கு? மனசு சரியில்லை. ஏன்? தெரியல. சரி வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். வேண்டாம். ஏன்? நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புங்க. பரவாயில்ல ஹேமா, நான் வேணா இன்னைக்கு ஸ்கூல் லீவு போடுறேன். வேண்டாம். அப்படின்னா லீவு போட வேண்டாம். சரி சாப்பிடு. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. எனக்கு பசி இல்லை, அப்புறம் சாப்பிட்றேன். நான் சொல்ல கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் என்னை பார்த்தார். யாருங்க அவங்க? அந்த கேள்வியை அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தாலும் சுதாரித்து சிரித்தார். யாரை கேட்குற? நைட்டு போய் ஆடிட் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்களே அவங்க. என்னையம்மா, என்ன நீ சந்தேகப்படுறியா? அவர் கோபமாய் என்னிடம் கேட்டார். கோபமாய் கேட்டால் அப்படி இருக்காது என்று நான் நம்புவேன் என்று எதிர்பார்த்திருக்கலாம். எனக்கு சிரிப்பு தான் வந்தது. நைட் எங்க போயிட்டு வந்தீங்க? ஆடிட் ஒர்க்கு. எங்க? என்ன கேள்வி இது? ஸ்கூல்ல தான். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க எது சொன்னாலும் நான் நம்புவேன்னு என் நெத்தில எழுதி ஒட்டி இருக்கா? ஏமா, திஸ் இஸ் த லிமிட். ஒரு படிச்ச பொண்ணு மாதிரி பேசு. என்னங்க சொல்றீங்க? புருஷன் வேற ஒருத்திக்கிட்ட போயிட்டு வருவான். இதுல படிச்ச பொண்ணு என்ன, படிக்காத பொண்ணு என்ன? எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே மாதிரி தானங்க மனசு. ரபிஷ். இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல. இங்க பாருங்க, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா சொல்லுங்க, எல்லாத்தையும் பேசிடலாம். என்ன பேசணும் ஏமா? நீங்க முதல்ல உண்மையை பேசுங்க. நான் சொல்றது உண்மைதான். சொல்லிவிட்டு அவர் மேற்கொண்டு அங்கே நிற்காமல் செல்ல அவரை நினைந்து பரிதாபப்பட்டேன். அவள் யாரோ பாவம், இப்படிப்பட்டவருடன் பழகியிருக்கிறாள். நெருக்கடியான நிலைமை வரும்பொழுது கைவிடாத ஒருவன்தான் ஆண். அது திருமணம் செய்தவனாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணத்தை மீறிய உறவு கொண்டவனாக இருந்தாலும் சரி. எனக்கு தெரியாது, நான் அப்படி இல்லை என்று மறுப்பவனை நம்பி பழகிய அந்த முகம் தெரியாத பெண் மீது எனக்கு பரிதாபம் தோன்றியது. நன்றாக யோசித்து அந்த முடிவுக்கு வந்தேன். இணையத்தில் தேடி மொபைல் நம்பருக்கு ஃபோன் செய்தேன். ஹலோ, லாயர் பிரதீபா மேடம்? எஸ், சொல்லுங்க. நான் சந்திரசேகர். ஹேமாவிற்கு என் மீது சந்தேகம் வந்திருக்கிறது. எப்படி? என்ன தவறு செய்தேன்? யோசித்து பார்த்தேன். ஒன்றும் புலப்படவில்லை. ஆனால் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படியே என் மீது சந்தேகப்பட்டாலும் அவளால் என்ன செய்துவிட முடியும்? என்னிடம் சண்டை போடுவாள். 2 நாட்கள் அழுது கொண்டே கிடப்பாள். 3வது நாள் எழுந்து சமையலறைக்கு செல்வாள். அவ்வளவுதான். அதை பற்றி பெரிதாக கண்டுகொள்ள ஒன்றும் இல்லை. 2 குழந்தைகளின் தாய் அவ்வளவு எளிதில் எந்தவித முடிவும் எடுக்க மாட்டாள். தமிழ் கலாச்சாரம் வாழ்க. எனக்கு சிரிப்பு வந்தது. அதே நேரத்தில் என்னை நான் கேவலமாகவும் உணர்ந்தேன். உணர்வுகளை காயப்படுத்துவது தவறில்லையா? நானா போய் சொன்னேன் இன்னொரு பெண்ணுடன் எனக்கு தொடர்பு இருக்கிறது என்று? அவள் காயப்பட வேண்டும் என்பது விதி. அதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது. நான் வீட்டிலிருந்து கிளம்பும் வரையில் அவள் எதுவும் சாப்பிடவில்லை. இப்பொழுது மணி 12 ஆகிறது. இருந்தாலும் நான் அவளுக்கு ஃபோன் செய்து எதுவும் கேட்கவில்லை. ஃபோன் செய்து கேட்டால்தான் பிரச்சனை பெரிதாகும். நான் ஏதோ தவறு செய்துவிட்ட மாதிரியும், எனக்கு மனசாட்சி குத்துகிற மாதிரியும், அதனால்தான் நான் ஃபோன் செய்கிற மாதிரியும் அவள் ஏதேதோ கற்பனை செய்து கொள்வாள். அவளுக்கு அந்த வாய்ப்பை தர நான் விரும்பவில்லை.
ஹேமா செய்த குழப்பத்தில் தமிழை நான் கண்டுகொள்ளவில்லை. அவள் இருக்கிறாளா இல்லையா என்று கூட பார்க்காமல் யோசித்துக் கொண்டிருந்தேன். சற்று நேரத்தில் வகுப்பு முடிந்து வந்த தமிழ் என் அருகில் வந்து நின்றாள். ஷேகர், நான் அதுக்கு மட்டும்தானா? என்ன கேட்கிறாள் இவள்? ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்தேன். என்ன தமிழ் சொல்ற? புரியல. நான் அதுக்கு மட்டும்தானா? தெளிவா சொல்லு. நான் படுக்கிறதுக்கு மட்டும்தானா? தமிழ் என்னிடம் கேட்க பதறிப்போய் சுற்றும் முற்றும் பார்த்தேன். நல்ல வேளை யாருக்கும் கேட்கவில்லை. என்னாச்சு? ஏன் இந்த கேள்வி? நேத்து நைட்டு வீட்டுக்கு வந்தீங்க, காலையில கிளம்பிட்டீங்க, ஸ்கூலுக்கு வந்தீங்க, நான் இருக்கேனா இல்லையான்னு கூட கவனிக்கல. என்ன ஷேகர், நான் போர் அடிக்கிறேனா? சி, என்ன பேசுற நீ? எனக்கு தெரியும் ஷேகர், ஆம்பளைங்களுக்கு பொண்ணுங்க கிடைக்கிற வரைக்கும் தான் அந்த கிக் இருக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் எதுவும் பெருசா ஃபீல் ஆகாது. அப்படிதானே நீங்களும் நடந்துக்கிறீங்க என்கிட்ட? கேட்ட தமிழை பாசமாய் பார்த்தேன். தமிழ், என்னை பார்த்தா அப்படியா தோணுது? ஆமா, ஒரு குழந்தை போல் அவள் சொல்ல எனக்கு சிரிப்பு வந்தது. இல்ல தமிழ், என்ன இல்ல? உனக்கு உன் மேல இருக்கிற காதல் எப்பவுமே குறையாது. நிஜமாவா? நிஜமா. அப்போ நான் ஒன்னு கேட்கலாமா உங்ககிட்ட? கேளு தமிழ். என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க. தமிழ் இப்படி சொல்வாள் என்பதை எதிர்பார்க்காத நான் சற்றென்று நிமிர்ந்தவள் முகத்தை பார்த்தேன். சீரியஸா சொல்றியா தமிழ்? ஆமா. நான் யோசிக்கிறேன். நான் சொல்ல தமிழ் கோபமாய் கேட்டாள். என்னது? யோசிக்கணுமா? என்ன யோசிக்கணும்? கடையில விற்கிற பொருள் ஒன்றும் நீ கேட்கல. நீ கேட்கறது கல்யாணம் பண்ண சொல்லி. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹேமா, ஆர்த்தி, ஆகாஷ் இவங்க தான். அப்போ உங்களுக்கு தமிழ் முக்கியம் இல்ல? முக்கியம்தான். தெளிவா சொல்லுங்க ஷேகர், உங்க பதில் என்ன நான் கேட்டதுக்கு? சரி. சரினா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா. ஏதோ யோசிக்கணும்னு சொன்னீங்க. யோசிச்சிட்டீங்களா? இல்ல. ஷேகர், நீங்க ஒரு வாரம் கூட எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வாரம் நீங்களும் நானும் பேசிக்க வேண்டாம். நாம 2 பேரும் நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு கண்டிப்பா நம்மள நாம மிஸ் பண்ணுவோம். அப்படி மிஸ் பண்ணா நாம திரும்ப பேசலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? சரி. எனக்கு தமிழ் சொன்னதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதே நேரத்தில் ஒரு வாரம் எப்படி அவளுடன் பேசாமல் இருப்பது என்பதை யோசிக்க பயமாக இருந்தது. ஆனால் இந்த குறைந்த காலத்திலேயே தமிழை பற்றி நிறைய அறிந்திருக்கிறேன். பிடிவாதம் மிகவும் அதிகம். ஒன்று சொன்னால் சொன்னதுதான். எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்ள மாட்டாள். தன் சீட்டிற்கு சென்று அமர்ந்து கொண்ட தமிழை பார்த்தேன். விடைத்தாள் திருத்த ஆரம்பித்தவள் என்னை பார்க்கவில்லை. அன்று வீட்டிற்கு போனதும் மொபைலை ஓரமாய் வைத்துவிட்டு கை கால் முகமும் கழுவிக்கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தேன். ஹேமா என்ன செய்கிறாள் என்று ரகசியமாக கண்காணித்தேன். வழக்கம் போல் சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தாள். அவ்வளவுதான். அவளை பற்றி கவலைப்பட ஒன்றும் இல்லை என்று தோன்றியது. ஆர்த்தியுடனும் ஆகாஷுடனும் கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டிருந்தேன். வாங்க சாப்பிடலாம். ஹேமா அழைக்க குழந்தைகள் இருவரும் டைனிங் டேபிள் முன் அமர்ந்தனர். எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்க ஹேமா என்னை அழைத்தாள். நீங்களும் உட்காருங்க, சாப்பிடுங்க. அமர்ந்தேன். சப்பாத்தி, உருளைக்கிழங்கு குருமா கொண்டு வந்து வைத்தாள். வழக்கம் போல் நல்ல சாப்பாடு. எதை பற்றியும் யோசிக்காமல் சாப்பிட்டு முடித்தேன். நீ சாப்பிடலையா? ஹேமாவிடம் கேட்க அவள் இறுக்கத்துடன் சொன்னாள். சாப்பிடணும். குழந்தைகள் தூங்கிய பின் ஹேமா சோஃபாவில் அமர்ந்திருக்க நான் அருகில் சென்று அமர்ந்தேன். ஏங்க, நாளைக்கு சண்டே தான், உங்களுக்கு லீவ் இல்ல? ஆமா. ஏதாச்சும் கமிட்மெண்ட் இருக்கா? என்ன இது புதுசா கேட்குற? பதில் சொல்லுங்க. இல்ல. சரி, நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், என் கூட வாங்க. எங்க போகணும்? லாயரை பார்க்க. ஏமா சலனம் இல்லாமல் சொல்ல எனக்கு திடுக்கிட்டது. என்ன விஷயம்? நாம டைவர்ஸ் ஃபைல் பண்ணலாம். ஏன்? ஏன் உங்களுக்கு காரணம் தெரியாதா? இங்க பாரு, நீ தப்பு தப்பா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு யோசிக்காத. இங்க பாருங்க, நான் எப்பவுமே உங்களை மதிக்கிறவ, எப்பவுமே அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்கோ சண்டை போடுறதுக்கோ என்னால முடியாது. ஏமா ப்ளீஸ், இப்போ என்ன நடந்து போச்சு? நீங்க நேற்று நைட்டு எங்க போயிட்டு வந்தீங்க? அது பாருங்க, உங்களால அதை என்கிட்ட சொல்ல முடியல. அப்படின்னா ஒரு ரகசியம் உங்க வாழ்க்கையில இருக்கு இல்லையா? அது பாருங்க, நீங்க இப்படி தடுமாறுறது எனக்கு பிடிக்காது. உங்களை நான் ரொம்ப டைனமிக்கா பார்த்து பழகிட்டேன். என் புருஷன் ரொம்ப நல்லவர். என் புருஷன் எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். அவர் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாரு. இப்படி சராசரி பொண்ணு மாதிரி நான் ரொம்ப நம்பிட்டேன். சட்டுன்னு அந்த நம்பிக்கை உடைஞ்சதும் உண்மையை சொல்ல போனா நான் உடைஞ்சு போயிட்டேங்க. கத்தி சத்தம் போட்டு அழுதாதான் சோகம்னு அர்த்தமா என்ன? ஹேமா கேட்க அவள் முகத்தை பார்க்க என்னால் முடியவில்லை. ஏன் தவறு செய்தேன்? பாழாய் போன காதல். முதலில் அது காதலா என்ன? இந்த காதல் என்ற வார்த்தையை தம் வசதிக்கு வளைத்து கொண்டு அதை தாறுமாறாக கையாள்பவர்கள் பல பேர். அதில் நானும் ஒருவனாகி விட்டேன். எப்படியாவது ஹேமாவின் சோகத்தை போர்க்க வேண்டும் என்று தோன்றியது. நான் எந்த தப்பும் பண்ணல ஹேமா. நான் உங்களை குத்தப்படுத்தலைங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய முடிவெடுக்கிற? லாயரெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? நீங்க சந்தோஷமா இருங்க. எனக்கு நீ கூட இருந்தாதான் சந்தோஷம். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு.
ஆனா இதெல்லாம் கேட்டு ஏமாந்துட்டு இருந்தது ஒரு காலம். இனிமே நான் அப்படி இல்லைங்க. சரி, கடைசியா கேட்குறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் இனிமே எந்த தப்பும் பண்ணாம இருக்கேன். அப்ப ஏற்கனவே தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறீங்களா? ஹேமா என் விழிகளை பார்த்து கேட்க தடுமாறினேன். சொல்லுங்க, ப்ளீஸ். உண்மையை மட்டும் சொல்லுங்க. எந்த பொய்யும் வேண்டாம். அது தப்பு நடந்தது உண்மைதான். அவ என்னோட கொலீக். ஆனா இனிமே தப்பு பண்ண மாட்டேன். ஏன்? புரியல. இனிமே ஏன் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க? உனக்கு உண்மையா இருக்கேன். நான் சொல்ல ஹேமா பயங்கரமாக சிரித்தாள். ஏங்க, செம காமெடி பண்றீங்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டு என்கிட்டயே எனக்கு உண்மையா இருக்க போறேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படிங்க தெரியுது? ஹேமா ப்ளீஸ், நான் சொல்றத நம்பு. என்ன சொல்ல போறீங்க? எனக்கு நீ இல்லாம இருக்க முடியாது. வீட்டை பார்த்துக்கிறேன், குழந்தைங்கள பார்த்துக்கிறேன், சமைச்சு போடுறேன், உங்க துணியை வாஷ் பண்ணி தரேன். இதெல்லாம் இனிமே கிடைக்காதுன்னு பார்க்குறீங்களா? என்னை ரொம்பவும் கேவலப்படுத்துற. நான் செய்கிற வேலையை சொன்னேன். இனிமே நான் உங்க கூட இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. அப்போ உங்களுக்கு பயம் வரதானே செய்யும். அப்போ உன்னோட முடிவு என்ன? தப்பு நடந்து போச்சுன்னு சொன்னீங்களே, அப்பவே நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடுச்சு. எதுக்கு இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ற? ஊர்ல உலகத்துல யாரும் பண்ணாததையா நான் பண்ணிட்டேன்? கேட்ட என்னை உற்று பார்த்தாள் ஹேமா. என்னங்க, ஆம்பளை திமிரா? என்ன சொல்ற? இன்னொருத்திக்கிட்ட படுத்துட்டு வந்துட்டு ஊர்ல உலகத்துல பண்ணாததையா நான் பண்ணிட்டேன்னு என்கிட்டயே கேக்குறீங்க? இதே ஒரு பொம்பளை பண்ணா தாங்குவீங்களா? ஏன், பண்ண வேண்டியது தானே? யார் வேண்டான்னு சொன்னாங்க? எங்களால முடியாதுன்னு கிடையாது. எங்களுக்கு எத்திக்ஸ் இருக்கு. நாங்க நினைச்சா எத்தனை பேர்கிட்ட வேணாலும் போக முடியும். நீங்க மனசுக்குள்ளேயே வெந்து வெந்து சாகுற அளவுக்கு எங்களால பண்ண முடியும். ஆனா எங்களோட நோக்கம் அது இல்ல. ஒருத்தனை உயிரா நேசிக்கிறவ எந்த காரணத்தை வச்சாலும் யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டா. என்ன சொல்ற? இப்போவும் நான் உங்களை தான் நேசிக்கிறேன். என்னால வேற யாரையும் நேசிக்க முடியாது. நான் சாகுற வரைக்கும் உங்களை மட்டும்தான் நேசிப்பேன். ஆனா எனக்கு நீங்க வேண்டாம். அப்படின்னா நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு நாளைக்கு ஒரு 10:30 மணிக்கு ரெடியா இருங்க. லாயரை பார்க்க போறோம். நான் சந்திரசேகர். எனக்கு வருத்தமாக இருந்தாலும் உள்ளே கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது. தமிழை திருமணம் செய்து கொள்வதற்கு எனக்கு லைன் கிளியர் ஆகிவிட்டது. நானாக ஹேமாவை வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் அது தவறு. அவளாகத்தானே போகிறாள், போகட்டும். குழந்தைகள், அவர்கள் ஹேமாவுடன் தான் இருப்பர். எப்பொழுது பார்க்க வேண்டுமோ அப்பொழுது போய் பார்த்தால் போயிற்று. ஒரு வழியாக முடிவை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வந்துவிட்டேன். எங்க, சாப்பாடு ரெடி. ஹேமா அழைக்க, என்ன பெண் இவள்? நான் வேண்டாம், டைவர்ஸ் செய்து கொள்ளலாம் என்று யோசிக்கும் அதே நேரத்தில் சமத்து வைத்து சாப்பிடவா என்று அழைக்கிறாள். பல வருஷம் பழக்கம் மாறல, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. என் மனதை படித்த மாதிரி ஹேமா பதில் சொல்ல சிரித்தேன். ஒருவேளை உன் முடிவு மாறிடுச்சுன்னா எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? டைவர்ஸ் வேண்டாம்னு? தமிழ் படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டாலே அவ மனசுல இருந்து அவ புருஷன் இல்லைன்னு தான் அர்த்தம். சினிமால வேணும்னா அப்படியே இழுன்னு இழுத்துட்டு கடைசியில் அந்த பொண்ணு அவனை மன்னிச்சு ஏத்துக்கிற மாதிரி ஒரு பாட்டு வச்சே முடிச்சிடுவாங்க. ஆனா வாழ்க்கை அப்படி இல்லைங்க. தெளிவாகத்தான் இருக்கிறாள். அப்படியே இருக்கட்டும், எனக்கொன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்தான் இருக்கிறாளே. சாப்பிட்டு முடித்ததும் ஹேமா என்னிடம் கேட்டாள், லாயரை பார்க்க போலாமா? இருவரும் வழக்கறிஞர் வீட்டிற்கு சென்றோம். லாயர் பிரதீபாவிற்கு 60 வயது இருக்கும். தன் கண்ணாடியை சரி செய்தபடி எங்களை அமர சொன்னாள். அமர்ந்தோம். சொல்லுங்க. நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம். மியூச்சுவல் டைவர்ஸ் வேணும். ஹேமா சொல்ல பிரதீபா எங்களை பார்த்தார். என்னிடம் கேட்டார், என்ன நடந்தது? நான் தடுமாற ஹேமா சொன்னாள், எனக்கு தாம்பத்தியத்தில் விருப்பம் இல்லாதான். அதுக்கு டாக்டர் பார்த்தா போதுமே. இல்லை மேடம், நான் இவர்கிட்ட பேசிட்டேன், எல்லாமே பேசிட்டேன். நாங்கள் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சரி, இப்போ உண்மையே சொல்லு, என்ன விஷயம்? பிரதீபா கேட்க ஹேமா அயர்ந்தாள். அது உன் புருஷன் வேற ஒருத்திக்கிட்ட போயிட்டானா? மேடம், அவன்தான் ஒன்றும் பேசாமல் இருக்கிறதுலே தெரியுதே. ஹேமா பதில் ஒன்றும் பேசாமல் தலைகுனிந்தாள். லாயர் பிரதீபா என்னை ஏறிட்டார். எவ்வளோ நாளாக நடக்குது? கொஞ்ச நாளா. ஏன், வீட்டில் இருக்கிறவ பிடிக்கலையா? அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்கு அங்கே போன? என்ன பிளான் உனக்கு? எனக்கு எந்த பிளானும் இல்லை மேடம். ஆனால் தோணுச்சுன்னா போயிட்டு வருவ போல இருக்கே. நீ மனுஷன் தானே? மேடம், உன்னை மாதிரி ஆளை கண்டா கூட எனக்கு பிடிக்காது. என்ன பண்ணுறது, என்னோட தொழிலில் உன்னை மாதிரி ஆளுங்களுக்கு தான் எப்பவுமே பார்க்குற மாதிரி இருக்கு. நான் பதில் பேசாமல் தலைகுனிந்து கொண்டேன். ஆமா, என்ன பண்ணுற? டீச்சர். நான் சொல்ல பிரதீபா என்னை அதிர்ச்சியாய் பார்த்தார். என்னது, நீ டீச்சரா? உன்னை மாதிரி ஆளுங்கெல்லாம் டீச்சரா இருந்தா உன்கிட்ட படிக்கிற பசங்க எப்படி விளங்குவாங்க? எனக்கு கடுப்பானது. இந்த பொம்பளை யாரு? என்கிட்ட எதுக்காக இப்படி பேசுறா? நான் எதுக்காக இதெல்லாம் கேட்டுக்கணும்? மேடம், நாங்கள் இங்கே வந்தது மியூச்சுவல் டைவர்ஸ் வாங்கணும்னு. அது வாங்கி தர முடிஞ்சா வாங்கித்தாங்க, அதிகமாக பேச வேண்டாம். நான் சொல்ல உரத்த குரலில் சிரித்தார். உனக்கு கோபம் கூட வருதா? கோபம் வரணும்னா இவளுக்கு தான் வரணும்.
இவ உன்னை செருப்பால அடிச்சிருக்கணும். அடிச்சாளா? அடிச்சிருக்க மாட்டாளே. இங்க வர்றதுக்கு முன்னாடி கூட உன்னை சாப்பிட வச்சு தான் கூட்டிட்டு வந்திருப்பா. கரெக்டா நான் சொல்றது? எப்படி நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றாரு என்று எனக்குள் வியப்பு. இவ தங்க மாதிரி. உனக்கு புரியல. இப்ப கூட ரொம்ப கேஷுவலா இருக்க. எந்த விதமான வருத்தமும் முகத்துல இல்ல, கண்ணுலயும் இல்ல. ஆனா இவ வெளிப்படையா பேசுறாளே தவிர உள்ளுக்குள்ள எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியும். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணுங்க வாழ்க்கைய நாசம் பண்றீங்க? எனக்கு கடுப்பாக இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தேன். என்ன பதில் சொன்னாலும் இப்பொழுது அது எடுபடாது. இந்த லாயர் மேடம் சாதாரண ஆள் இல்லை. சரி, உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு மேடம். சொன்ன ஹேமா எடுத்து தந்தாள். நான் ஃபைல் பண்றேன். 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ஹியரிங் வரும். 6 மாசம் வெயிட்டிங். சரிங்க மேடம். நீ என்ன பண்ற? பேங்க்ல மேடம். எந்த பேங்க்கு? ஐடிபிஐ. சரி. இருவரும் புறப்பட்டு வீட்டிற்கு வந்தோம். 6 மாதம் இருக்கிறதே, அதற்குள் ஹேமாவின் மனம் எப்படி வேண்டுமானாலும் மாறும். எனக்கு நம்பிக்கை இருந்தது. அப்பொழுது தமிழை கல்யாணம் செய்து கொள்ளப் போவது இல்லையா என்ற கேள்வி உள்ளுக்குள் ஓட, அவளையும் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியதுதான். சற்று நேரத்தில் காலிங் பெல் அடிக்க எழுந்து போய் கதவை திறந்தேன். சரவணா கால் டாக்ஸி டிரைவர். கேப் புக் பண்ணியிருந்தாங்க. இங்க யாரும் என்று நான் சொல்லி முடிப்பதற்குள் ஹேமா வந்தாள். 2 மினிட்ஸ், இப்ப வந்துடுறேன் என்றாள். நான் திகைத்து போய் பார்க்க ஹேமா ஒரு சூட்கேஸ் லெதர் பேக்குடன் முன்னால் வந்து நின்றாள். ஆர்த்தி ஆகாஷ் இருவரும் தயாராக நின்றனர். என்னுள் ஏதோ ஒன்று உடைந்தது. எங்க கிளம்புறீங்க எல்லாரும்? நான் கேட்க ஹேமா சொன்னாள், பேங்க் பக்கத்திலேயே ஒரு ஃப்ளாட் பார்த்துட்டேன். நாங்க 3 பேரும் அங்க போறோம். அதான் இன்னும் 6 மாசம் இருக்கே, அப்புறம் என்ன? அது கோர்ட்டுக்கான ப்ரொசீஜர். எனக்கு நீங்க வேண்டான்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் உங்க கூட ஒரே வீட்டில் இருக்கிறது எனக்கு செட் ஆகாது. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீ இப்படி ரியாக்ட் பண்ற? உங்களை பார்த்தாலே நீங்க எவகிட்டயோ படுத்துட்டீங்கன்னு தோணுது. எவகிட்டயோ படுக்கணும்னு நான் சரியில்லைன்னு தானே அர்த்தம்? நான் கேவலமானவன் தானே அர்த்தம்? நான் எதுக்கும் யூஸ் இல்லாதவனு தானே அர்த்தம்? என்ன நானே அப்படி நினச்சிக்கிறேன். இந்த வீட்டில் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். அதனால நாங்கள் கிளம்புறோம். இப்படி நீங்கள் 3 பேரும் திடீர்னு என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது? எங்களெல்லாம் விட்டுட்டு அவகிட்ட போனது நீங்க. இப்போ எங்களை எப்படி சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ இதான் உன்னோட முடிவா? இல்லை, எங்கள் 3 பேரோட வாழ்க்கையோட ஆரம்பம். ஓ, நான் ஆர்த்தியை ஏறிட்டேன். உனக்கு அப்பா வேண்டாமா? வேணும்ப்பா. அப்புறம் ஏமா என்னை விட்டுட்டு போற? நீ தப்பு பண்ணிட்டியேப்பா. என்னம்மா சொல்ற? நாங்கெல்லாம் உன் கூட தானே இருந்தோம். எங்களை பற்றி எல்லாம் யோசிக்கவே இல்லையே நீ. இப்படி பேச சொல்லி உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாளா? நான் உன் பொண்ணுப்பா. எனக்கும் அறிவு இருக்கு. என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். ஆகாஷை பார்த்தேன். அவனை கட்டி கொண்டேன். உனக்கு அப்பாவை பிடிக்கலையாப்பா? அம்மாவை அழவிடாம பார்த்துக்கப்பா. எனக்கு எப்பவுமே உன்னை பிடிக்கும். அவன் சொல்ல ஆறுதலாய் உணர்ந்தேன். காலிங் பெல் மீண்டும் அடிக்க ஹேமா என்னிடம் சொன்னாள். நாங்கள் கிளம்புறோம். ஒன்றும் சொல்லாமல் தலையாட்டினேன். மூவரும் வெளியில் சென்றார்கள். காரில் ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சோஃபாவில் வந்து அமர்ந்தேன். வாழ்க்கை அதுவாக போய்க் கொண்டிருந்ததால் அதன் மதிப்பு யாருக்கும் புரியாது. எனக்கும் புரியவில்லை. எல்லாம் மாறுவதற்கு அதிக நேரம் ஒன்றும் தேவைப்படாது. ஒரு சிறிய தவறு எல்லாவற்றையும் அடித்து காலி செய்துவிட்டு போய்விடும். நான் செய்தது ஒன்றும் சிறிய தவறல்ல. நடந்த அனைத்தையும் யோசித்து பார்த்தேன். ஒரு வகையில் இதிலும் நல்லது இருக்கிறது. தமிழை கல்யாணம் செய்து வந்தால் எந்தவித எதிர்பார்ப்பும் எவரிடமிருந்தும் இருக்காது. நானும் தமிழும் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த விஷயத்தை தமிழிடம் சொல்ல வேண்டும் போல் தோன்றியது. போனில் அழைத்து சொல்லலாமா? அவள்தான் ஒரு வாரம் பேச வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாளே. போன் செய்தாலும் எடுக்க மாட்டாள், பிடிவாதக்காரி. நேரில் சொன்னால் என்ன? நிச்சயம் சந்தோஷப்படுவாள். அப்படியே எப்பொழுது திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதையும் பேசிவிட்டு வந்துவிடலாம். பேசிவிட்டு வருவதா? எப்படி, ஒன்றும் செய்யாமலா? எனக்கு புன்னகை வந்தது. அவளை பார்க்க சென்றால் ஒன்றும் செய்யாமலா வருவேன்? எல்லாவற்றையும் முடித்துவிட்டுதானே வருவேன். தமிழ் ஞாபகம் வந்ததும் ஹேமா, ஆர்த்தி, ஆகாஷ் மூவரும் என் மனதிலிருந்து காணாமல் போயினர். உற்சாகமாக விசிலடிக்க தோன்றியது. பாத்ரூமிற்குள் நுழைந்து ஷவர் கீழ் நின்றேன். குளியலை முடித்துக்கொண்டு வெளியில் வந்து ஒரு டார்க் ப்ளூ டிஷர்ட், லைட் ப்ளூ ஜீன்ஸ் அணிந்தேன். கண்ணாடியை பார்த்தேன். உனக்கு என்னடா, ஹீரோ மாதிரி இருக்க. மனசாட்சி சொல்ல நன்றி சொன்னேன். பர்ஃப்யூமை தாராளமாய் அடித்துக்கொண்டு மணி பார்த்தேன். நண்பகல் 12. இப்பொழுது தமிழ் வீட்டிற்கு கிளம்பினால் சரியாக இருக்குமா? இரவில் கிளம்பினால்தானே உறவு கொண்டு திரும்ப முடியும் யோசித்தேன். ஏன் இன்று பகலாட்டம் வைத்துக்கொள்ளக் கூடாதா? அந்த கேள்வி வந்ததும் கிளர்ந்தேன். எனக்கு அவள் வேண்டும் போலிருந்தது. பைக்கில் ஏறி அமர்ந்து ஸ்டார்ட் செய்தேன். தமிழ் வீட்டை நோக்கி விரைந்தேன். அடுத்த 10 நிமிடங்களில் தமிழ் வீடு இருந்த தெருவை அடையவும் எதிரில் ஒரு பைக் வரவும் சரியாக இருந்தது. பைக்கில் இருந்தது இளங்கோ, பின்னால் அமர்ந்திருந்தது தமிழ்.
என்னால் நம்ப முடியவில்லை. எனக்கு ரத்தம் கொதித்தது. நான் இளங்கோ. சந்திரசேகரை பார்த்து பேசியது எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. அதற்கு காரணம் இருக்கிறது. என்னை ஒரு மாதிரி முறைத்து கொண்டே இருந்தார். அதனால்தான் எனக்கு அவர் பற்றி தெரிய வந்தது. சம்பந்தமே இல்லாமல் ஒருவரை அப்படி முறைப்பதும் அவரிடம் பேச விருப்பமில்லாமல் பேசுவதும் ஏன் என்று யோசித்து பார்த்தேன். நாங்கள் இருவரும் ஒரு புள்ளியில்தான் இணைகிறோம், தமிழ். இதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு பொதுவான விஷயம் இல்லை. சந்திரசேகருக்கு என் மேல் ஆத்திரம் வருகிறது என்றால் அவன் தமிழை மனதிற்குள் தப்பாக நினைத்து கொண்டிருக்கலாம், அல்லது தப்பாக நடந்து கொள்ளவும் முயற்சி செய்திருக்கலாம். சந்திரசேகருடன் பேசிவிட்டு வந்துவிட்டேனே தவிர அவனால் எந்தவித பயனும் இருக்காது என்று எனக்கு தோன்றியது. அவனை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ கிரிமினல்களை பார்த்த எனக்கு ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் யோசித்தேன். தமிழிடம் நானே பேசிவிட வேண்டும். ஏற்றுக்கொள்வதும் வேண்டாம் என்று சொல்வதும் அவள் விருப்பம். அவள் விருப்பம் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். எனக்கு அவளிடம் என்ன சொல்ல வேண்டுமோ அதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் என் மனம் சமாதானம் அடையும். ஒரு நாள் மதியம் தமிழ் வீட்டிற்கு சென்றேன். அக்கா மட்டும்தான் இருந்தார். என்னை பார்த்ததும் வழக்கம் போல் மகிழ்ந்தார். நான் தமிழை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது போலவே அக்காவிற்கும் அந்த எண்ணம் இருந்ததை அறிந்தேன். அப்பொழுதுதான் அக்கா என்னிடம் அந்த விஷயத்தை சொன்னார். தம்பி, உன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா. நான் சொன்னாலும் நீ தமிழை தப்பா நினைக்க கூடாதுப்பா. அவர் சொல்வதற்கு முன்பே என் மனம் தீர்மானித்திருந்தது. அது எந்த விஷயமாக இருந்தாலும் என் தமிழை நான் தவறாக நினைக்க கூடாது என்று. சொல்லுக்கா, தமிழ் ரொம்ப அப்பாவி. யாராவது நல்லா பேசினா, ரொம்ப பாசம் காட்டினா ஏமாந்து போயிடுவா. இப்போ கூட ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தன் கூட பழகிட்டு இருக்கா. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் நான் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். அக்கா வருத்தமாக சொல்ல எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னக்கா சொல்கிறீங்க? உண்மையாதான்ப்பா சொல்கிறேன் இளங்கோ. இவளுக்கு ஏன் இப்படி புத்தி போகுதுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. இல்லக்கா, நீங்கள் தமிழை தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க. நான் தீர்மானமாக சொல்ல அக்கா என் முகத்தை பார்த்தார். அவருக்கு கண்ணீர் வந்தது. இளங்கோ, நான் ஒன்று கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டல்லப்பா. எனக்கா நீங்க எது வேணாலும் கேளுங்க. நான் உங்க தம்பி. தமிழை கல்யாணம் பண்ணிக்கப்பா. உன்னால மட்டும்தான் அவளை நல்லா பார்த்துக்க முடியும். அக்கா சொல்ல என் தலையில் சாரல் மழை விழுந்தது. உள்ளே ஒரு இனம் புரியாத இன்பம் பரவியது. அதே நேரத்தில் தமிழ் என்னை ஏற்றுக்கொள்வாளா என்ற பயம் மெலிதாய் ஓடியது. ஏற்றுக்கொண்டால் பரவாயில்லை, ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் என்ன செய்வது என்ற யோசனையும் உள்ளே ஓடியது. ஒருவேளை அவள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை பற்றி பிறகு யோசிக்கலாம். முதலில் நான் என்ன உணர்கிறேனோ அதை அவளிடம் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. இளங்கோ, அக்கா, உனக்கு என்னால் எதுவுமே கொடுக்க முடியாது. தமிழ் போதும், வேற எதுவும் வேண்டாம். நான் சொல்ல அக்கா என்னை நெகிழ்ந்து போய் பார்த்தார். அன்று மாலை தமிழ் மொபைலுக்கு அழைத்தேன். ஹலோ, யார் தமிழா? நீங்க யார் பேசுறது? நான் இளங்கோ. என்ன விஷயம்? கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமா? நேரில் சொல்கிறேன். நமக்குள்ளே பேசுறதுக்கு என்ன இருக்கு? தமிழ் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, நீங்கள் என்னை பார்க்குற மாதிரி நான் உங்களை பார்க்கல. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ் அவ்வளவு தெளிவாக பேசியது என் நம்பிக்கையை தகர்த்தது. கதைகளிலும் சினிமாக்களிலும் வேண்டுமென்றால் ஒரு பெண் இல்லை என்று சொன்னால் உண்டு என்று அர்த்தம் என்று ஏற்றுவிடப்படலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு பெண் என்ன சொல்கிறாளோ அதுதான் அவள் முடிவு. ஏனென்றால் அவள் யோசிக்காமல் எதையும் பேசுவதில்லை. வெளிப்படையாக வேண்டாம் என்று எந்த ஒன்றை சொல்கிறாளோ அதை பிறகு அதை பற்றி பேசுவதால் எந்தவித பயனும் இல்லை. அவள் தொடர்ந்து என்னை மறுத்து பேசியதில் என் மனம் வலித்தது. இனி அவளுடன் பேச வேண்டுமா என்று யோசித்தேன். ஆனால் நேராக பார்த்து பேச வேண்டும். ஒரு முறை, அட்லீஸ்ட் ஒரே ஒரு முறை. எங்கே பார்த்து பேசலாம்? அவள் வீட்டை விட வேறு சிறந்த இடம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. தயங்காமல் உடனே கிளம்பிவிட்டேன். அடுத்த அரை மணி நேரத்தில் தமிழ் வீட்டு காலிங் பெல்லை அழுத்த கதவை திறந்த தமிழ் என்னை அந்நேரம் எதிர்பார்க்காததால் அதிசயமாய் பார்த்தாள். வாங்க. நான் உள்ளே சென்று அமர்ந்தேன். என்ன சாப்பிட்றீங்க? தமிழ் கேட்க பதில் ஒன்றும் சொல்லாமல் அவளை பார்த்தேன். எதுவும் வேண்டாம், நான் கொஞ்சம் பேசணும். வாங்க, மாடிக்கு போலாம். சொன்ன தமிழ் மாடிப்படி ஏற நான் அவளை பின்தொடர்ந்தேன். மாடியில் பூச்செடிகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. நான் பூக்களை ஆர்வத்துடன் பார்க்க தமிழ் ஒவ்வொன்றையும் சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டேன். நீங்க என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க. தமிழ் சொல்ல அவளை பார்த்து அமைதியாக இருந்தேன். என்னாச்சு? தமிழ், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா? இங்க பாருங்க, நீங்க நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. என்கிட்ட வந்து திரும்ப இந்த மாதிரி பேச வேண்டாம். தமிழ், நீ சொல்றது கரெக்ட்.
என்னோட பொசிஷனுக்கு நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு கிடைக்கும். ஆனா எனக்கு யாரும் வேண்டாம். நீ மட்டும் தான் வேணும். உனக்கு ஏன் புரியலன்னு எனக்கு தெரியல. நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதையும் டீசென்ட்டா சொல்லியாச்சு. இதுக்கு மேலயும் நீங்க பிரச்சனை பண்ணா அப்புறம் நான் உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன். இப்படி சொல்ல என் முகம் மாறியது. எவ்வளவோ என்னை கட்டுப்படுத்த முயன்றும் முடியாமல் அவளை பலார் என்று அறைந்தேன். அறை வாங்கின அதிர்ச்சியில் அவள் அப்படியே நிற்க கேட்டேன். குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்க, எதையுமே புரிஞ்சுக்காம மென்டல் மாதிரியே பேசிட்டு இருக்க. தமிழ் என்னையே பார்த்தபடி நிற்க நான் தொடர்ந்தேன். கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்கிறவன, அதுவும் வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கிறவன பார்த்து என்ன பண்ண போற? அவன் நாளைக்கே அவன் குடும்பத்தை விட்டுட்டு உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்குவானா? முடியவே முடியாது. அவன் உன்னை அவனுடைய தேவைக்கு மட்டும் தான் வச்சிட்டு இருப்பான். சமூகத்துல உன் பேரு ரொம்ப கெட்டு போயிடும். உனக்குன்னு எந்த மரியாதையும் இருக்காது. நீ வேணும்னா எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கலாம். ஆனா நீ என் அக்கா பொண்ணு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். இன்னும் சொல்ல போனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை. அதுக்கு உனக்கு கொடுத்து வச்சிருக்கா? என்னையே உங்களுக்கு இவ்ளோ பிடிச்சிருக்கு? தமிழ் கேட்க எனக்கு சிரிப்பு வந்தது. உண்மையாவே என்ன சொல்வதென்று தெரியவில்லை. தமிழ் என்னிடம் கேட்ட கேள்வியை நான் என் மனதிற்குள் பலமுறை கேட்டு பார்த்து விட்டேன். ஆனால் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. தெரியல தமிழ். சொல்லும்போதே என் கண்கள் கலங்க தமிழ் என்னை பார்த்து சொன்னாள். நான் ஏற்கனவே 2 முறை ஏமாந்திருக்கேன். அது உங்களுக்கு தெரியுமா? இங்க பார், வாழ்க்கை நம்மள எங்க வேணாலும் கொண்டு போய் நிறுத்தும். ஆனா நாம யார் மேல பாசம் வச்சிருக்கோமோ அது எப்பவுமே மாறாது. உன்னோட வாழ்க்கையில என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஒருவேளை நீ இப்போ கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் குழந்தைங்கன்னு இருந்திருந்தா நான் உன்கிட்ட பேசாமலேயே போயிருப்பேன். நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத. நான் ஸ்கூல் விட்டு வரப்போ தொட்டில்ல நான் பார்த்த, நான் நேசிச்ச அந்த குழந்தையோட முகம்தான் எனக்குள்ள இருக்கு. அது எப்பவுமே இருக்கும். நீ அப்போ லைட்டா சினுங்குவ, தொட்டில ஆட்டி விடுவ, அப்படியே தூங்கிடுவ. எவ்வளோ நேரம்னு தெரியாது. நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இனி வர காலத்துக்கும் என்னால உன்னை நல்லா பார்த்துக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு என்னை ஏத்துக்கணும்னு தோணுச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்கலனா அதையும் வெளிப்படையாவே சொல்லலாம். நாளைக்கு இந்த ஊரை விட்டு போறேன். போறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்க வருவேன். உன் முடிவு எதுவா இருந்தாலும் சரி, நான் அதை மதிச்சு நடந்துக்குவேன். நான் வரட்டுமா? நான் பேசி முடிக்க தமிழ் அழ ஆரம்பித்தாள். நான் அவள் அழுவதை தடுக்க முற்படவில்லை. அவள் அழட்டும், எல்லாவற்றிற்கும் அழுது தீர்க்கட்டும். ஒருவேளை அவள் எனக்கு சம்மதித்தால் அவளை நான் இருக்கும் வரை அழாமல் பார்த்து கொள்கிறேன். மறுநாள் தமிழ் வீட்டிற்கு சென்றேன். என் மனம் முழுக்க பதட்டம். என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது? என்னதான் நான் பக்குவமானவன் என்று என்னை நானே நினைத்து கொண்டாலும் நான் அப்படி இல்லை என்பதையும் நான் உணர்ந்துதான் இருக்கிறேன். வழக்கத்திற்கு மாறாக தமிழ் என்னை அன்பாய் பார்த்தாள். தமிழ், என்ன கொங்காலம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஏதாவது வேண்டுதலா? இல்லைங்க, என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு முக்கியமான டெசிஷனா இருந்தாலும் அங்கதான் பூ போட்டு பார்ப்பேன். அப்பாவியாக பேசிய தமிழை ஒன்றும் சொல்லாமல் பார்த்தேன். மெதுவாக சொன்னேன், போறதுனா போலாம். ஆனா பைக் ஓகேவா? அவள் வேண்டாம் என்று சொல்வாள் என்று பார்த்தேன். அவள் புன்னகை முகம் மாறாமல் சொன்னாள், ஓகே. தமிழை பைக்கில் ஏற்றிக்கொண்டு பைக்கில் நான் ரோட்டில் திரும்ப எதிரில் வந்த பைக்கை பார்த்தேன். பைக்கை ஓட்டிக்கொண்டு வந்தவன் சந்திரசேகர். நான் சந்திரசேகர். எனக்கு ஆத்திரமாக வந்தது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவனை 4 அறை அறைந்தால் என்ன என்று தோன்றியது. ஆனால் அவன் சப் இன்ஸ்பெக்டர். நான் நிதானமாக இல்லை என்றால் எனக்கு தான் சிக்கல் வரும். அவன் யார்? அவள் அம்மாவின் தம்பி. அவளுக்கு மாமா. ஒருவேளை எதற்காக இருவரும் வெளியே போயிருக்கிறார்கள் என்று தெரியாமல் நானே எதுவும் அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துவிடக்கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு யாரிடமும் எதுவும் பேசாமல் வீட்டிற்கு திரும்பிவிட்டேன். தமிழ் என்னை பார்த்து விட்டாள். அதனால் நிச்சயமாக என்னை அழைப்பாள். அப்படி என்னை அழைக்கும்போது அவளிடம் காரணம் கேட்டுக்கொள்கிறேன். எதற்காக அவன் வந்தான், என்ன சொன்னான் என்று. வீட்டில் யாரும் இல்லை. நான் மட்டும்தான். சமையலறையை எட்டி பார்த்தேன். ஹேமா அங்கு நின்று வேலை செய்வதாய் தோன்றியது. இன்னைக்கு என்னங்க பண்ணட்டும்? எது வேணாலும் பண்ணு. தோசை சட்னி ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டிஃபன் சொல்லுங்க, பண்ணித்தரேன். ஹேமா சொல்லும் பொழுது கடுப்பாக தோன்றும். போய் ஏதாவது செய்து தொலைய வேண்டியது தானே, எப்பொழுதும் என்னிடம் வந்து என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு. முன்னர் இப்படி உணர்ந்தது இப்பொழுது நினைவிற்கு வந்தது. என்ன வேண்டும் என்று கேட்பதற்கு ஆளில்லை. சட்டென்று இப்படி ஹேமா கிளம்பி செல்வாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அந்நேரம் அவள் போய்விட்டாள் என்று நான் வருத்தப்படவும் இல்லை. மனம் முழுக்க தமிழ் மீது கோபமாக இருந்தது. தமிழ் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? எப்படியும் என்னை அழைப்பாள். நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தேன். ஆனால் நேரம் கடந்தது, அவள் அழைக்கவில்லை. அவனுடன் அவள் எங்கு சென்றிருப்பாள்? ஏன் நான் அவளை அழைக்கக்கூடாது? ஒருவேளை அவனும் அவளுடன் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டுமே. தமிழை நான் தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். அவளை அழைப்பதற்கு நான் யோசிக்க தேவையில்லையே. என் மொபைலை எடுத்து தமிழுக்கு அழைத்தேன். மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் என்றிருந்தது.
என்னால் நம்ப முடியவில்லை. இதுவரை அவள் மொபைல் போன் ஒரு முறை கூட சுவிட்ச் ஆஃப் என்று வந்ததில்லை. எனக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. பசித்தது. உள்ளே சென்று ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தேன். தோசை மாவு இருக்க எடுத்து தோசை சுட்டு பார்த்தேன். மாவு தோசைக்கல்லில் ஒட்டிக்கொண்டு எடுக்க வரவில்லை. எரிச்சலுடன் தோசைக்கல்லை எடுத்து சிங்கில் தூக்கி எறிந்தேன். பைக்கை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றேன். சர்வர் சாப்பாடு கொண்டு வந்து வைக்க சாப்பாட்டில் மனம் லயிக்கவில்லை. இளங்கோவும் தமிழும் எங்கு சென்றிருப்பார்கள் என்பதிலேயே என் கவனம் முழுக்க இருந்தது. போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு போயிருக்கிறாள் என்றால் எங்கு போயிருப்பாள்? சாப்பிட்டதாக பேர் செய்து கொண்டு எழுந்து வீட்டிற்கு வந்து விட்டேன். ஹேமா ஞாபகம் வந்தது. இதுநாள் வரை ஹேமா ஒரு முறை கூட என்னை இவ்வளவு கோவப்படுத்தியதில்லை. என்னதான் ஹோட்டலுக்கு போய்விட்டு வந்தாலும் மீண்டும் பசித்தது போல் உணர்ந்தேன். ஹேமாவிற்கு தெரியும் எனக்கு என்ன வேண்டும் என்று, நான் எவ்வளவு சாப்பிடுவேன் என்றும். எப்படியாவது அடம் பிடித்தாவது எதையாவது பேசியாவது என்னை சாப்பிட வைத்து விடுவாள். இப்பொழுது எதற்கு நான் அவளை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன்? நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டவள்தானே அவள். அவள் போனதால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எனக்கு நானே சொல்லிக்கொள்ள என் மனம் என்னை கேலி செய்தது. என்ன சேகர், உன்னால ஹேமாவை இழந்ததை ஏற்றுக்கொள்ள முடியலையா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகு ஏன் வருத்தமில்லை வருத்தமில்லை என்று அடிக்கடி சொல்லிக் கொள்கிறாய்? வருத்தமில்லை, அதனால் சொல்லிக் கொண்டேன். அடிக்கடி அப்படி சொல்லி உனக்குள் எழும் வருத்தத்தை உனக்குள் மறைத்து கொள்கிறாய். அதுதானே உண்மை. என் வருத்தத்தை நான் ஏன் மறைத்து கொள்ள வேண்டும்? என்ன உளறல் இது? உளறல் இல்லை சேகர், இதுதான் உண்மை. மனிதர்கள் எப்பொழுதும் ஒருவராக வாழ்வதில்லை, இருவராகத்தான் வாழ்கிறார்கள். மனசாட்சி பேசாத மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது. மனசாட்சி பேசியும் அதை கண்டுகொள்ளாமல் செல்லும் மனிதனால்தான் இங்கே குழப்பங்கள் நிறைய நடக்கின்றன. மனசாட்சியின்படி நடந்து கொள்ள பழகினால் இங்கே தவறுகள் இருக்காது, எல்லாம் சரியாகத்தான் இருக்கும். ஏற்கனவே நான் சரியாக சாப்பிடவில்லை, இங்கே வந்து தத்துவமாய் பேசிக் கொண்டிருக்காதே. தத்துவம் நிச்சயம் மனித வாழ்க்கைக்கு தேவை சேகர். நல்ல தத்துவங்களை படிக்க வேண்டும். வாழ்க்கையை அதன்படி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதற்கு பெயர் வாழ்க்கை அல்ல. இப்படிதான் வாழ வேண்டும் என்ற நெறிகள் வேண்டும். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிப்பவர்களுக்கு ஒரு குறையும் எப்பொழுதும் வராது. முதல் முறையாக என் மனம் சொன்னதை நான் கேட்டேன். ஏற்கனவே கேட்டிருக்கலாமோ என்றும் தோன்றியது. என்ன செய்யலாம் என்று யோசிக்க உள்ளே ஒரு வெறுமை ஓடியது. ஆர்த்தி ஆகாஷ் இருவருடனும் கொஞ்ச நாட்களாக சரியாக பேசாதது மனசை உறுத்தியது. 2 மணி நேரம் கழிந்திருக்க மீண்டும் என் மொபைலை எடுத்து தமிழ் மொபைலுக்கு அழைத்து பார்த்தேன். சுவிட்ச் ஆஃப் தான். மனதில் ஒரு மாதிரி வெறி வர மீண்டும் மீண்டும் அழைத்து பார்த்தேன். ஒவ்வொரு முறையும் சுவிட்ச் ஆஃப் என்று வர எனக்கு பைத்தியம் பிடித்தது. மொபைலை தூக்கி எறிந்துவிட்டு பைக் சாவியை எடுத்தேன். வழக்கமாக செல்ல பிருந்தாவன் பாருக்கு சென்றேன். கொஞ்சம் மது உள்ளே போக மதி மயங்கியது. எனக்கு ஆறுதலாக இருந்தது. இப்பொழுது எனக்கு அறிவு இருக்கக்கூடாது. அறிவு இருந்தால் நான் நிறைய யோசிப்பேன். நிறைய யோசித்தால் எனக்கு கோபம்தான் வரும். எவ்வளவு நேரம் என்று தெரியவில்லை. 5 ரவுண்டுகள் போனது. தடுமாறியபடி பைக்கை எடுத்தேன். சிக்னலில் ஒரு போலீஸ்காரர் என் மேல் கை வைத்தார். இப்படி ஓரமாவா. பைக்கை நிறுத்திவிட்டு இறங்கி நடந்தேன். குடிச்சிருக்கியா? ஆமா. சொன்னபடி ஒரு 200 ரூபாய் தாளை எடுத்து அவர் கையில் வைத்து அழுத்தினேன். சார், மனசு சரியில்லை. நான் சொல்ல போய் தொலை என்றார். பைக்கை எடுத்துக்கொண்டு குறுக்கு வழி எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் சுற்றி வீட்டிற்கு வரும்போது மாலை 6 மணி. உள்ளே புகுந்து விளக்கை போட்டேன். மொபைலை உள்ளே எறிந்துவிட்டு சென்று விட்டோமே. இவ்வளவு நேரம் கழித்து வந்திருக்கிறோம். பாவம் தமிழ். ஒருவேளை என்னை அழைத்து நான் எடுக்கவில்லை என்றதும் பயந்திருப்பாளோ? ஏதேதோ நினைத்தபடி கீழே விழுந்து கிடந்த மொபைலை எடுத்தேன். என் எதிர்பார்ப்பிற்கு மாறாக யாரும் என்னை அழைத்திருக்கவில்லை. ஏற்கனவே கோபமாக இருந்ததால் குடித்திருந்ததால் என் கட்டுப்பாட்டை இழந்தேன். பைக்கை எடுத்துக்கொண்டு தமிழ் வீட்டிற்கு சென்றேன். காலிங் பெல்லை அழுத்த தமிழ் வந்து கதவை திறந்தாள். என்னடி பெரிய மயிருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் கேட்க தமிழ் என்னை திகைப்பாய் பார்த்தாள். என்னாச்சு சேகர், ஏன் இப்படி பேசுறீங்க? இப்படி பேசாம எப்படி பேசுறது உன்கிட்ட? நிஜமா புரியல, என்ன சொல்றீங்க? இளங்கோ கூட பைக்ல எங்க போன? கோவிலுக்கு. அவன் கூட ஏன் போன? உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க அவர் கூட போக வேண்டாம். நான் தானே போனேன். என்னடி நக்கல் பண்றியா? இல்லைங்க, நான் எந்த விதமான நக்கலும் பண்ணல. அவன் என்ன சொன்னா? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? மயிறு மாதிரி பேசிட்டு இருக்காத. எதுக்கு அவன் கூட போன? சேகர், முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. நாம நாளைக்கு பேசிக்கலாம். நீங்க குடிச்சிருக்கீங்க. இப்ப நாம எது பேசினாலும் சரியா வராது. இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் போக மாட்டேன். சொன்ன என்னை உற்று பார்த்தால் தமிழ். சரி வாங்க உட்காருங்க. தமிழ் சொல்ல சோஃபாவில் அமர்ந்தேன். என்ன சாப்பிட்றீங்க? ஒரு மயிரும் வேண்டாம். சரி சொல்லுங்க, உங்களுக்கு இப்போ என்ன தெரியணும்? அந்த இளங்கோ இங்கே எதுக்கு வந்தா?
என்கிட்ட பேச வந்தாரு. என்ன பேசினா? என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. நீ என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லல. நாம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கலாமே. சேகர், நல்லா யோசிச்சு பார்த்தேன். அது சரியா வராது. தமிழ் சொல்ல எனக்கு பயங்கரமாய் கடுப்பானது. என்னடி சொல்ற? வாட்ட சாட்டமா ஒருத்தன் வந்ததும் என்ன வேண்டாம்னு தோணுதா? உங்களுக்கு நான் வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? உங்க மனைவியோட கண்ணீருக்கும் குழந்தைங்களோட ஏக்கத்துக்கும் நான் காரணமா இருக்க விரும்பல. ஏன் இவ்வளவு நாள் இந்த புத்தி இல்லையா உனக்கு? ஆமா, புத்திக்கு விட்டு போய் தான் நடந்த. இப்போ புத்தி வந்திருக்கு. அவன் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டானா? இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அவன் சீன்ல வந்ததுக்கு அப்புறம் தானே ஓம் புத்தி இப்படி வேலை செய்யுது. சேகர், உங்களை விட 14 வருஷம் சின்ன பொண்ணு. உங்களுக்கே சில விஷயங்கள் தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? நல்லா பேசுற. உண்மைய சொல்றேன். இங்க பாரு, ஹேமா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டான். அவ வீட்லயும் இல்ல. குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே கிளம்பிட்டான். நான் சொல்ல தமிழ் என்னை அதிர்ச்சியாய் பார்த்தாள். என்ன சொல்றீங்க ஷிகர், நிஜமாவா? ஆமா. அவங்கள சமாதானப்படுத்தலையா நீங்க? நான் எதுக்கு சமாதானப்படுத்தணும்? போனா போய் தொலையட்டும்னு விட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டீங்க ஷேகர். தமிழ் சொல்ல எனக்கு ஆத்திரம் வந்தது. எப்படி இருந்தாலும் அவங்க கூட இருந்தா நாம கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது. கரெக்டு தானே? நான் கேட்க தமிழ் ஒரு நிமிடம் என்னை பார்த்தாள். ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு. நாம இனிமே கொலிக்ஸா மட்டும் இருக்கலாம். நான் சந்திரசேகர். நாம் இனிமே கொலிக்ஸா மட்டும் இருக்கலாமா என்ற தமிழ் கேட்க எனக்கு புரிந்தது. கோபம் தலைக்கேறி அவளை பார்த்தேன். என்னடி திமிரா? இல்ல, நாம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு எல்லாரையும் இழந்துட்டு நிக்கிறேன்னா உன்னால. நீங்க பண்ண தப்புக்கு என்ன காரணப்படுத்தாதீங்க. எதை தப்புன்னு சொல்ற? உங்க குடும்பத்தை நல்லபடியா பார்க்காதது, அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனது, இதெல்லாம் நீங்க பண்ண தப்பு. இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ யோசிச்சுதான் பேசுறியா? ஆமா. முடிவா என்ன சொல்ல வர? எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றேன். என்கிட்ட செருப்படி வாங்காம ஒழுங்கா பேசு. உங்களுக்கு அதுதான் விருப்பம்னா செருப்பால் அடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. திரும்ப என் வாழ்க்கையில வராதிங்க. தமிழ் சொல்ல எனக்கு பகீர் என்றது. விளையாடாத தமிழ், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் குரல் உடைந்திருந்தது எனக்கே தெரிந்தது. சேகர், நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட விளையாடல. உண்மையாவே எனக்கும் உங்களுக்கும் சரியா வராது. நல்லா யோசிச்சு தான் இதை பேசிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன மயிறுக்கடி படுத்த? பாத்தீங்களா, இதுதான் உங்க கேரக்டர். நாம நம்ம மேல வச்சிருந்த அன்பை நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டோம். அது எப்படி உங்களால கொச்சப்படுத்த முடியுது? அப்பவே உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு நீங்க காட்டிட்டீங்க. சரி, நான் குடிச்சிருக்கேன். அதுக்கு தான் நீங்க கிளம்புங்க, நாம நாளைக்கு பேசிக்கலாம்னு சொன்னேன். உங்களால அதுவும் முடியல. சரி, என்ன மன்னிச்சிடு. ஆனா விட்டுட்டு போறேன்னு சொல்லாத, என்னால தாங்க முடியாது. ஷேகர், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கேளு. பல வருஷமா உங்க கூட வாழ்ந்த உங்க மனைவி, உங்களுக்காக 2 குழந்தைங்களையும் பெத்து கொடுத்த உங்க மனைவி, உங்களை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்ட உங்க மனைவி உங்க கூட இப்ப இல்ல. அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லையா? இல்ல. அதுக்கே ஃபீல் பண்ணாத நீங்க, நான் உங்களை விட்டுட்டு போனா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்றது உண்மையாவே எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. லூசு மாதிரி பேசாத. அவ மேல எனக்கு லவ் இல்ல. ஆனா நான் உன்னை லவ் பண்றேன். எது லவ்னு உங்களுக்கே புரியவே இல்லையே சார். ஒருவேளை கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது உங்க தப்பு இல்ல. இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பாலானவங்களுக்கு லவ்னா என்னன்னு தெரியறதில்ல. லவ்னா என்னன்னே தெரியாம லவ் பண்றாங்க. அதுதான் லவ்னு அவங்களா ஏதாவது ஒன்று நினைச்சுக்கிறாங்க. அதான் சார் பிரச்சனை. உனக்கு தெரிஞ்சிடுச்சா? எனக்கும் தெரியல தான். அதான் என் பிரச்சனை. ஏற்கனவே ஒருத்தன் வந்து போனதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு அவனுக்கு தேவை என் உடம்பு மட்டும்தான்னு. அவன் என்ன லவ் பண்ணலன்னு தெரிஞ்சது. அப்புறம் நீங்க வந்தீங்க. நீங்களும் ஏதேதோ சொன்னீங்க. ஆனா கடைசியில உங்களுக்கும் என் உடம்பு தான் தேவைப்பட்டிருக்கு. பைத்தியக்காரி மாதிரி பேசாத. இல்ல சார், உண்மையை பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் வாழ்க்கை ஃபுல்லா என் உடம்ப கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ தான் முக்கியம்னு என் மேல பாசமா ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை எப்படி சார் அவ்வளவு சுலபமா என்னால விட்டு கொடுக்க முடியும்? தமிழ் கேட்க அதிர்ந்து போய் பார்த்தேன். அப்படின்னா? ஆமா சார், அவனோட மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு பிடிக்கல. அப்போ என்ன லவ் பண்ணதுக்கு, என்ன மிஸ் பண்ணன்னு சொன்னதுக்கெல்லாம் என்ன மீனிங்கு? உங்க குடும்பத்தை சமாதானப்படுத்தி கூட வச்சுக்கோங்க சார். சந்தோஷமா இருங்க. நிறுத்தடி. பெரிய புடுங்கி மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணாத. சரி, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல. உங்க வாழ்க்கை, நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நீங்க பெரியவர், நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நீ இவ்ளோ கேவலமான ஒருத்தின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது நீங்க சொல்றது தான் சார் ரொம்ப காமெடியா இருக்கு. அப்ப நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுச்சு, அப்படிதானே? ஆமா சார். அதான் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா? ஆமா சார். நீ பண்ணது ரொம்ப தப்பு. அதனால தான் சார் இனிமே தப்பு பண்ண வேண்டான்னு நிறுத்திட்டேன். எனக்கு திரும்ப உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, அப்படி தோணாம இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன சொல்ற? அவரு எஸ்ஐன்னு உங்களுக்கே தெரியும். வேற எதுவும் நான் சொல்ல தேவையில்ல. தமிழ் குரலில் ஒரு மிரட்டல் இருப்பது போல் தோன்ற, எனக்கு அதற்கு மேல் அவளிடம் எதுவும் பேச தோன்றவில்லை. பேசவும் பிடிக்கவில்லை. இறங்கி கீழே வந்தேன். பைக்கை ஸ்டார்ட் செய்தேன். வீட்டிற்கு வந்தேன். தவறு செய்துவிட்ட உணர்வு என்னுள் ஓடியது.
தொடக்கூடாத ஒருத்தியை தொட்டுவிட்டு உடனிருந்தவர்களை இழந்தது என் தவறுதான். என் ஹேமாவை போய் பார்க்க கூடாது. இனிமேல் எந்தவித தவறும் நடக்காது. நான் ஒழுங்காக இருக்கிறேன். என்னை மன்னித்துக்கொள் என்று உருக்கமாக சொன்னால் நிச்சயமாக மீண்டும் வீட்டிற்கு வந்து விடுவாள். ஏன் போய் பேசக்கூடாது? என்னுள் யோசனை ஓடியது. அதுதான் சரி என்று தோன்றியது. என்ன சொல்றீங்க என்றாள் ஹேமா என்னை ஏறிட்டபடி. அது குழந்தைகள் விளையாடும் பூங்கா. குழந்தைகள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. நான் உன்னோட மனசை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி நடக்காது, என்னை மன்னிச்சுக்க. என்ன திடீர்னு இந்த மாதிரி? இல்ல, தோணுச்சு. அதான் ஏன் தோணுச்சு? அவ தப்பானவ. எப்படி? இன்னொருத்தன் வந்ததும் என்னை வேண்டான்னு சொல்லிட்டா. நீங்க பார்த்த பொண்ணு உங்கள மாதிரி இருக்கா. இதை நீங்க அவளை எப்படி தப்பான பொண்ணுன்னு சொல்ல முடியும்? ஹேமா கேட்க பதிலொன்றும் சொல்லாமல் பார்த்தேன். என்ன பதிலே காணோம்? ஹேமா ப்ளீஸ், என்னால் அந்த வீட்டில் தனியாக இருக்க முடியல. எங்கே பார்த்தாலும் உங்கள் ஞாபகமாக இருக்கு. அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? நான் தப்பு பண்ணிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஊரில் உலகத்தில் இந்த மாதிரி நடக்காமலையா இருக்கு. இனிமே எப்பவும் நான் தப்பு பண்ண மாட்டேன். இல்லைங்க, அது சரியா வராது. ஒவ்வொரு முறை நீங்கள் என் பக்கத்தில் வரப்போ நீங்கள் எவகிட்டயோ படுத்தவர்னு தான் எனக்கு தோணும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த முறை என்னை மன்னிச்சிடு. சத்தியமாக இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என் கண்கள் கலங்க நான் அவளிடம் கேட்டு பார்த்தேன். அவள் ஒரு நிமிடம் என்னை அமைதியாக பார்த்தாள். இங்க பாருங்க, நான் எடுத்த முடிவே எடுத்ததுதான். அது எந்த காலத்திலயும் மாறாது. நான் உங்களை மட்டும்தான் நேசிக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு வேண்டாம். நாம ஒரே வீட்டில் ஒன்னா இருக்கிறது இதெல்லாம் சரியா வராது. என் குழந்தைங்களுக்கு அப்பா நீங்க தான். அவங்களை நீங்க எப்ப வேணாலும் வந்து பாருங்க. அவங்களும் உங்களை எப்ப வேணாலும் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு நாளைக்கு நல்லது நடந்தா உங்களுக்கு தகவல் சொல்றேன். வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவ்வளவுதான். அவங்க வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை கூட நீங்க தர வேண்டாம். அதை என்னால பார்த்துக்க முடியும். உங்க சம்பளத்தை நீங்க சந்தோஷமா செலவு பண்ணுங்க. ஹேமாவின் குரலில் உறுதி தெரிந்தது. எனக்கு அடுத்தது என்ன செய்வது என்று தெரியவில்லை. விளையாடிக் கொண்டிருந்த ஆர்த்தி, ஆகாஷ் இருவரையும் அழைத்தேன். அப்பா கூட இருக்கீங்களாப்பா? இருவரையும் கேட்டு பார்த்தேன். 2 பேரும் ஹேமாவுடன் இருக்கத்தான் விரும்பினார்கள். இத்தனை வருட வாழ்க்கையில் நான் யாருக்கும் தேவையில்லாதவனாக தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் வாழ்ந்த வாழ்க்கை தோல்வி. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் அனைவருக்கும் மேல் என்று எப்பொழுதும் திமிராக யோசித்துக் கொண்டிருந்த எனக்கு இது ஒரு பலத்தடி. அதன் பிறகு வந்த நாட்களில் ஹேமா என்னை அழைப்பாள், ஏதாவது பேசுவாள் என்று எதிர்பார்த்து இருந்தேன். ஆனால் அவள் அழைக்கவில்லை. தனிமையில் ஒவ்வொரு நாளையும் தள்ளுவது மிகவும் கொடுமையாக இருந்தது. அதன் பிறகு வந்த சில நாட்களில் தமிழ் தன் வேலையை விட்டு விட்டாள். ஏதாவது சொல்வாள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என்னிடம் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டாள். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எனக்கு அவள் திருமண பத்திரிகை பள்ளி முகவரிக்கு வந்தது. அவளுக்கும் இளங்கோவிற்கும் திருமணம். எனக்கு முன்னர் இருந்த கோபம் அவளிடம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு நடந்தும் அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டதில் இளங்கோவின் காதலை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. பள்ளியில் இருக்கும் போதெல்லாம் என்னால் இயல்பாக இருக்க முடிந்தது. ஆனால் வீட்டில் ஒரு நாள் கூட இயல்பாக இருக்க முடியவில்லை. ஹேமா என்ன செய்வாள், ஆர்த்தி, ஆகாஷ் என்ன செய்வார்கள் என்ற யோசனை என்னை அலைக்கழித்தது. அவ்வப்பொழுது குழந்தைகளை போய் பார்த்து வருவேன். அடிக்கடி எல்லோரும் ஒன்றாக இருந்த காலம் மனதில் வந்து போகும். ஹேமா என்னை பார்த்து பார்த்து கவனித்த நாட்கள் மீண்டும் வராதா என்ற ஏக்கம் என்னையும் மீறி என்னுள் எழும். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஹேமா வீட்டிலிருந்த போது அவளை பற்றி நினைத்ததை விட அவள் வீட்டில் இல்லாமல் இருக்கும் இந்த நாட்களில் அவளை பற்றி நினைக்காமல் இருந்ததே இல்லை என்னும்படிதான் நான் இருக்கிறேன். நான் என்ன முயன்றாலும் அவள் இனிமேல் என்னுடன் ஒன்றாக இருக்க மாட்டாள் என்று தெரிந்துவிட்டது. நம்முடன் இருப்பவர்கள் மீது நாம் வைத்திருக்கும் நேசமும் அல்லது நம்முடன் இருப்பவர்கள் நம்மீது வைத்திருக்கும் நேசமும் மிக மிக முக்கியமானது. அதை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஏதாவது தவறு செய்து இழந்துவிடக் கூடாது என்று எனக்கு நன்றாக புரிந்தது. இந்த புரிதல் ஹேமா என்னை விட்டு பிரிவதற்கு முன்பாகவே இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தால் என் வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்திருக்கும் என்று தோன்றியது. இப்பொழுதெல்லாம் காலையில் எழுகிறேன், பள்ளிக்கு சென்று வருகிறேன், வீட்டில் வந்து ஏதேதோ நினைவுகளுடன் பொழுதை கழிக்கிறேன். ஏதோ கடமைக்கு வாழ்கிறேன் என்பது மட்டும் எனக்கு நன்றாக புரிகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா ஒன்னே ஒன்று, நம்ம கூட இருக்கிறவங்கள லவ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு அவங்க மேலே லவ் இல்லைனாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற லவ்வை புரிஞ்சுக்கோங்க. எந்த காரணத்தை வச்சும் நம்ம கூட இருக்கிறவங்கள இழந்துடாதீங்க. எப்பவுமே சந்தோஷமா இருங்க. போகவா? என்ன நேயர்களே, கௌதம் கருணாநிதியோட இந்த கதை உண்மையாவே நம்ம மனசை தொற்றுக்கும் இல்லையா? வாழ்க்கையில தப்பே பண்ணக்கூடாதுங்க. நம்ம மேல ஒருத்தர் லவ் வச்சிருந்தா உண்மையாவே அந்த லவ்வை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். இல்ல எனக்கு உங்க மேல லவ் இல்லைன்றத எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றத தான் ரொம்ப அழகா கதை வடிவமா சொல்லியிருக்காரு. மீண்டும் அடுத்த கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே அமிர்தா.